प्रभु ने इतने वर्ष हमें संभाल कर लेकर आया। எவ்வளவு நாளாக கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வந்தார்। हम लोग बहुत छोटे थे நாம் முதல்ல சிறுவராக இருக்கும்போது जब पास्टर पुनोदरे अमरनाथ भी आते थे। நான் அமர்நாத்துக்கு இந்த ஏரியாக்கு போயிருக்கேன்। हमारे यूथ के दिनों में थे। பிரதர் வாலிபமா இருக்கும்போது देखते देखते हम लोग भी अभी 56-57 में आ गए। நம்ம அப்படி வயசு கூட்டிட்டு प्रभु की सेवा में अभी तक उसने चलाया, उसका नाम मुबारक हो। இதுவரைக்கும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி நடத்தினார், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம்। बहुत से लोग जीवन में आए चले गए, நிறைய பேர் வாழ்க்கையில வந்திருக்காங்க போயிருக்காங்க। कोई अच्छे से चले गए, कोई दुश्मन बन के चले गए, कोई झगड़े करके गए। சிலர் நல்ல மாதிரி போயிருக்காங்க, சிலர் விரோதித்து போயிருக்காங்க, சிலர் சண்டை போட்டு போயிருக்காங்க। लेकिन पास्टर पुनोदरे हम लोग वो साल से अभी तक वैसे ही का वैसे ही है। ஆனா பிரதர் முதலாவது இருந்து ஒரே மாதிரி தான் இருக்காங்க। हम लोग के मन में कभी भी कड़वाहट नहीं, எங்களுக்கு மத்தியில ஒரு கசப்பு இல்ல, कभी एक में के ऊपर बात नहीं की, ஒருவருக்கு விரோதமா ஒருவர் பேசல। हमेशा वही प्रेम अभी तक बना है। ஆரம்பத்துல எப்படி அன்பு இருந்ததோ அதே போல ऐसे सबके साथ नहीं होता। அதே போல எல்லாரோடும் கூட இருக்க முடியாது। कभी कभी पास्टर लोग नाराज हो जाते हैं, சில வேளையில பாஸ்டர்கள் சில வேளையில அவங்க कभी बात करना छोड़ देते। சிலர் பேச நிறுத்திடுவாங்க। हाँ, ये सही है कि हम लोग बहुत दिन के बाद मिल रहे हैं, உண்மையாகவே கர்த்தர் अनेक நாளைக்கு பிறகு நம்மளை क्योंकि प्रभु ने अपनी सेवकाई को बहुत दूर दूर तक लेके गया। உண்மையிலேயே கர்த்தர் பாஸ்டர்களை நிறைய தூரம் गुजरात और दिल्ली और पंजाब, इन जगहों के अंदर प्रभु ने बहुत बड़ा काम किया है। गुजरात, दिल्ली, पंजाब நிறைய இடங்கள்ல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார்। और हजारों हजारों के बीच में परमेश्वर ये सत्य प्रचार करने के लिए हमें मदद किया। ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து और ये सच्चाई के लिए अभी तक प्रभु ने हमें खड़ा किया, इसके लिए उसका नाम मुबारक हो। சத்தியத்துக்காக கர்த்தர் நிக்க செய்தார், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்। बहुत से बार ऐसा होता है, நிறைய நேரம் பார்க்கிறோம் हम लोग शुरू आत्मा में करते हैं और खत्म शरीर में होता है, ஆவியிலே ஆரம்பம் பண்ணுகிறார்கள், ஆனால் முடியும் போது சரீரத்தில் முடிகிறது। लेकिन अपना अभी भी आत्मा में दौड़ चालू है। ஆனால் உண்மையிலே கர்த்தர் ஆவியிலே हम लोग अभी शरीर में आए नहीं अभी तक। இன்னும் நாங்கள் சரீரத்தில் जो आवेश में शुरू किया था वही आवेश में अभी भी हम लोग दौड़ रहे हैं। ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நாங்கள் இன்னும் ஆவியில தான் ஓடுகிறோம்। और यहाँ पर भी हम लोग इसके पहले भी आए थे, இங்க முதலாவது கூட ஒரு முறை வந்திருக்கிறேன்। और जब भी और भी जगह छोटा सा जगह था उधर भी हम लोग आते थे। முதலாவது அங்க இருந்த அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்। जब आपका स्कूल में प्रेयर चलता था माजीवाड़ा में, तब से भी हम लोग बाइबल स्टडी के लिए आते थे। அங்கேயும் கூட ஆராதனை முதல் நடக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க। तभी ये सब बच्चे लोग छोटे थे बहुत, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்தாங்க। अभी सब बड़े बड़े हो गए। இப்ப எல்லாரும் பெரிய பிள்ளைகளா ஆயிட்டாங்க। मुझे लगता है सबके नाते पोते अभी आपके हो गए। எல்லாரும் பேர பிள்ளைகளா இருக்காங்க। और पाशी जी के लिए भी धन्यवाद। ब्रदर जोसेफ भैया கூட நன்றி சொல்கிறேன்। आज शाम के लिए एक छोटा विषय में लेना चाहता हूँ। நான் இந்த சாயங்காலத்துல ஒரு நல்ல செய்தியை கொடுக்க விரும்புகிறேன்। मैं हिंदी में बात कर रहा हूँ, इसका मतलब मैं हिंदी वाला नहीं है, मैं तमिली हूँ। நான் हिंदी பேசணும்ல, நான் हिंदी இல்ல, நான் தமிழன்। लेकिन मैं हिंदी लोगों के बीच में प्रचार करता हूँ, इसीलिए हिंदी में ही बात करते रहता हूँ। அதிகமாக हिंदी உள்ள ஜனங்களுக்கு மத்தியில செய்தி கொடுக்கிறதுனால நான் हिंदीலே பேசுறேன்। अभी तक मेरे को तमिलनाडु में बुलावा नहीं आया, தமிழ்நாட்டுல என்ன யாரும் கூப்பிடல, इसके लिए मैं अभी तक तमिल नहीं बोल पाया। அதனாலதான் தமிழ் பேசவே முடியல। लेकिन जो भी पास्टर बोलते हैं सब मेरे को समझता है, அதனால பிரதர் சொன்னது எல்லாம் எனக்கு புரியும்। और मैं बात भी कर सकता हूँ, நானும் பேசலாம், लेकिन प्रचार नहीं कर सकता। ஆனா அத பிரசங்கம் பண்ண முடியாது। तो प्रभु ने मुझे नॉर्थ साइड में इस्तेमाल कर रहा है, हिंदी बेल्ट में। கர்த்தர் வட இந்தியால हिंदी பேசுகிற ஜனங்களுக்கு மத்தியில तो आज का विषय मैं आपके सामने लेना चाहता हूँ, இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு द ड्वेलिंग प्लेस ऑफ गॉड, खुदावन का रहने का जगह। தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம்। कहाँ पर प्रभु वास करता है? கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுவார்? हम लोग आज प्रभु के भवन में आए हैं। நான் இன்றைக்கு நம்ம எல்லாம் தேவனுடைய आज ये भवन का सालगिरह मना रहे हैं। இது நாம அந்த வருஷத்தை நினைவு கூர்கிறோம்। कई समय पहले हमने जमीन को खरीदने के प्रभु ने मदद किया, அந்த இடத்தை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார்। और एक चर्च के रूप में ये जगह चल रहा है। இந்த சபையை போல இதை ஆராதனை செய்ய आजू बाजू वाले लोग को मालूम है इधर चर्च है, அக்கம்பக்கத்தில் உள்ள ஜனங்களுக்கு தெரியும் ஒரு சபை। इधर गाना होता है, लोग एकत्रित होते हैं। இங்க ஜனங்கள் கூடுகிறார்கள், பாடல் நடக்கிறது। लेकिन क्या प्रभु चर्च में रहता है क्या? ஆனா தேவன் சபையில வாசம் பண்ணுகிறாரா? सोलोमन के मंदिर बनाया प्रभु के लिए, சாலமோன் கூட கர்த்தருக்காக சபை கட்டினார்। प्रेरित 7 अध्याय அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 47 वचन में लिखा है, 74வது வசனம் சொல்கிறார், 48ல ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார்। परमेश्वर हाथ के बनाए हुए मंदिर में नहीं रहता।
கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் फिर வாசமாகிறார். हमने जो ये शेड बनाया है, परमेश्वर इसमें नहीं रहता, இப்போ நாம் ஒரு செட் போட்டிருக்கோம், ஆனா தேவன் இதுல வாசம் பண்ணுகிறவர். लेकिन इस शेड के अंदर जो लोग बैठे हैं, ஆனா இந்த குடாரத்துக்குள்ள நாம் இருக்கிறவர்னா उनके अंदर वो वास करता है। அவர்களுக்குள்ளாக கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ये ऐसे मंदिर और बाहर भी है। இது போல சபை நிறைய வழியா இருக்கிறது. बहुत सारे लोग अभी बियर बार में बैठे, இன்னும் நம்மளை போல உள்ள நிறைய ஜனங்கள், बहुत सारे लोग सिनेमा थिएटर में बैठे, சில சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து இருப்பாங்க. उनमें प्रभु नहीं बात करता, ஆனா அவர்களுக்கு மத்தியில் தேவன் आपके अंदर प्रभु उतरता है, நமக்குள்ள क्योंकि आप प्रभु के भवन में आके बैठे हैं, நாம் தேவன் சமூகத்தில் வந்து जहाँ 2 या 3 मेरे नाम से जमा हो, ஆண்டவர் சொன்னார் 2 பேராவது 3 பேராவது எங்க मैं उनके बीच में हूँ। நான் அவர் மத்தியில் இருக்கேன். सो इसके माध्यम से நம்ம மத்தியிலே बाइबल कहती है வேதம் சொல்லுகிறது हमारा परमेश्वर நம்முடைய தேவன் आत्मा है, அவர் ஆவியாக उसके இருக்கிறார். भजन करने वाले அவரை ஆராதனை आत्मा செய்கிறவர் और सच्चाई से करे। ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆராதிக்க வேண்டும். वो अपरंपार परमेश्वर था, அவர் நிகரில்லாத ஒரு தெய்வம். वो रोशनी में वास करता था, அவர் வெளிச்சத்தில் வாசமாயிருக்கிறார். उसको कोई रूप नहीं था, அவருக்கு ஒரு உருவம் கிடையாது, उसको कोई शरीर नहीं था। அவருக்கு ஒரு சரீரமும் கூட இல்ல. बाइबल कहती है வேதம் சொல்லுகிறது पहला तीमुथियुस 1 தீமோத்தேயு 6:16 के अंदर, 6:16 he is dwelling in light, खुदावन रोशनी में रहता था। தேவன் வெளியில் வாசம் பண்ணுகிறார். नो मैन कैन अप्रोच अनटू, कोई उसके पास जा नहीं सकता ஒருவரும் காண முடியாது, போக முடியாது. और कोई उसे देखा नहीं யார் அவரை பார்க்கவில்லை, और कोई उसे देख भी नहीं सकता। ஒருவர் அவரை காண முடியாது. ऐसा महान परमेश्वर। அப்படிப்பட்ட மகிமையான ஒரு தெய்வம். आप 2 सेकंड सूरज को देख सकते हैं, நாம் 2 நொடி சூரியனை பார்க்க तो முடியுமா? सूरज को बनाने वाला कैसा रहेगा? அந்த சூரியனை உருவாக்கினவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? बाइबल बोलता है वो लाइट में वास करता है, வேதம் சொல்லுகிறது தேவன் வெளிச்சத்தில் வாசம் कोई उसे देख नहीं सकता। ஒருவர் அவரை பார்க்க முடியாது. अपरंपार परमेश्वर। நிகரில்லாத ஒரு தெய்வம். यूहन्ना 1:18 के अंदर, யோவான் 1:18 சொல்கிறது नो मैन हैथ सीन गॉड एट एनी टाइम, ஒருவரும் தேவனை ஒருபோது கண்டதில்லை, कोई भी परमेश्वर को कभी भी नहीं देखा। ஒருவரும் கர்த்தரை காணவில்லை. केवल एकलौता परमेश्वर का पुत्र जो वो पिता के गोद में है, उसने हमें डिक्लेयर किया। ஒரே பேரான குமாரனே அவருடைய மடியில் இருக்கிற அவரே தன்னை வெளிப்படுத்தினார். जब बाइबल बोलता कोई नहीं देखा, तो कोई नहीं देखा उसको। பைபிள் சொல்கிறது ஒருவர் பார்க்கவில்லை என்றால் ஒருவர் பார்க்கவில்லை. सो प्रभु कहता है इसाया 43 में எசாயா 43வது அதிகாரம் 10 और 11 में, 10-11வது வசனம், मेरा पहला कोई नहीं था, எனக்கு முன்னால ஒருவர் இல்லை, मेरे बाद भी कोई नहीं है, எனக்கு பின்னாலே ஒருவர் இல்லை, मेरे आजू बाजू कोई नहीं है, எனக்கு அக்கம் பக்கத்திலேயும் ஒருவர் இல்லை, मैं जो हूँ सो हूँ, நானே என்று கர்த்தர் சொன்னார், मुझे छोड़ कोई बचाने वाला नहीं है। என்னை தவிர ரட்சகர் இல்லை என்றார். इसका मतलब ये परमेश्वर जो लाइट में था, इसके आजू बाजू कोई नहीं था, அவர் லைட்ல வாசம் பண்ணுகிறவர், அக்கம் பக்கத்துல ஒருவரும் இல்லை, इसके पहले भी कोई नहीं था, इसके बाद में भी कोई नहीं होगा। அவர் முந்தியே ஒருவர் இல்லை, அவர் பின்னாலே ஒருவர் இல்லை. मैं ही हूँ। நானே हमारा परमेश्वर की महानता को देखो, நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை பாருங்கள். मेरे समान कोई नहीं है, என்னை போல ஒருவரும் இல்லை, मैं किसी को नहीं जानता, நான் ஒருவரை அறியேன், मुझसे पहले कोई नहीं था, எனக்கு முந்தி ஒருவர் मेरे இல்லை, बाद भी कोई नहीं होगा, பிறகு ஒருவன் இல்லை. मैं जो हूँ सो हूँ। நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ये हमारा परमेश्वर एलोहिम कहता है। இதுதான் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள எலோஹிம் கர்த்தர். अब ये परमेश्वर का कैरेक्टर को हम देखेंगे, இந்த தேவனுடைய குணாதிசயத்தை எப்படி பார்க்க முடியும்? वो एटर्नल है, அவர் அதாவது நித்தியமானவர், उसको शुरू नहीं है, अंत नहीं है। அவருக்கு ஆரம்பமும் அல்ல முடிவும் அல்ல. अभी आप देखेंगे दुनिया में बहुत सारे देवी देवता है, पूजने की वस्तु आए जो हमारे बाइबल के दिनों में लिखता है, पूर्वजों को नहीं मालूम था, ऐसे देवी देवता है लोग पूजेंगे। நிறைய பேர் உலகத்துல வித்தியாசமான காரியங்களை நமன் பண்ணுகிறார்கள். पूर्वज लोगों को मालूम नहीं, ऐसा देवी देवता लोग अभी आया है। அதாவது முன்னால இருந்தவங்களுக்கு ஒருவருக்கு தெரியாது, ஆனா புதுசா இப்பொழுது வருகிறது. अभी रोमन कैथलिक के पास जाएगा, मरियम का स्टैचू है उधर, இப்பொழுது ஆர்சி சபையில போனா மரியாளுடைய உருவம், यीशु की माता। இயேசுவனுடைய தாயார். आप बाइबल का अब्राहम को पूछो मरियम कौन है करके, वो बताए। ஆபிரகாமை போய் நீங்க மரியாவை பத்தி கேட்டா அவர் தெரியாது என்றார். याकूब को बोलोगे आप, हम लोग मरियम को पूजा करते तो याकूब मानेगा? யாக்கோபுட்ட போய் நான் மரியாதை ஆராதனை செய்ய நம்புவாரா? बाइबल का लोग ही उसको नहीं मानेगा, ऐसा सच्चाई रोमन कैथलिक मान रहा है। வேதாகமத்துல உள்ளவர்களே ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை அவர்களை ஆராதிக்கிறார்கள். अभी ये सब संत लोग का पूजा हो रहा है, मदर टेरेसा, இதெல்லாம் ஒரு சில பரிசுத்தவான்களையும் கூட ஆராதிக்கிறார்கள். हाँ, सेंट थॉमस, ये सब संत लोग का पूजा हो रहा है। பரிசுத்த யோவான், பரிசுத்த
तोमा, சில தோமா इनके लिए सब चर्च बना है। இவர்களுக்காக கூட சில சபைகள் सेंट माइकल का पूजा हो रहा है। பரிசுத்த மைக்கேல் அவர்களை ஆராதிக்கிறார். हमारे गांव में राजाउर करके कन्याकुमारी के बाजू में गांव है, ஒரு இடத்துல இருக்கிற ராஜா, वहाँ सेंट माइकल का चर्च है। அங்க பரிசுத்த மைக்கேலுடைய சபை இருக்கிறது. अभी अब्राहम को बोलेगा सेंट माइकल को प्रणाम करो, वो करेगा। ஆபிரகாம் பார்த்து நீர் அந்த மைக்கேல் அவரை ஆராதிக்கணும் माइकल और गैब्रियल अब्राहम का घर में आके खाना खा के गया है। மைக்கேல் அவர் ஆபிரகாமுடைய வீட்டுல வந்து சாப்பிட்டு போனாங்க. उस टाइम पे उनको नहीं प्रणाम किया हो। அவங்க அப்பொழுது ஆராதிக்க செய்யவில்லை. तो ऐसे बहुत सारे प्रणाम करने की वस्तुएं तैयार हो गया। ஆனா இன்னைக்கு நிறைய ஆராதனை செய்யக்கூடியவர்கள் तो हमारा जो परमेश्वर है वो इटर्नल है, उसको शुरू भी नहीं है, अंत भी नहीं है। ஆனா நம்முடைய தேவனோ நித்தியமானவர், முடிவில்லாத ஆரம்பம் இல்லாத தெய்வம். दूसरा क्वालिटी हमारा परमेश्वर के पास है ओमनिशिएंट, இன்னும் அவருடைய மகிமை பற்றி வேதம் சொல்லுகிறது. ऑल नोइंग, எல்லாவற்றையும் அறிந்தவர், ऑल नोइंग गॉड। அவரை எல்லாவற்றையும் தெரிந்தவர். उसको कोई भी चीज आप बताने की जरूरत नहीं அவருக்கு है, யாரும் ஒன்றும் போதிக்க வேண்டிய उसको அவசியம் இல்லை. ज्ञान देने की जरूरत नहीं है, அவருக்கு ஞானம் போதிக்க வேண்டியது இல்லை. वो ज्ञान में पड़ा है। அவன் ஞானத்தில் நிறைந்திருக்கிறார். हम लोग पहले झाड़ बनाएंगे, நாம் ஒரு மரத்தை வைக்கிறோம், फिर झाड़ बनाएंगे, ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம் மரத்தை, फिर उसको लगाने का किधर सोचेंगे। பிறகு யோசிப்போம் அந்த மரத்தை எங்க கொண்டு வைக்கலாம். लेकिन प्रभु ने पहला धरती बनाया, ஆனா தேவன் முதலாவது फिर உலகம், उसमें प्रभु ने झाड़ लगाया। அதுக்கு பிறகு மரத்தை வைக்கிறார். हम लोग मछली बनाएंगे, நம்ம மீனை கொண்டு வருவோம், रखने का किधर सोचेंगे। நம்ம இப்ப எங்க கொண்டு उसने வைக்கலாம். पहला समुद्र बनाया, ஆனா முதலாவது அவர் फिर கடல், मछली बनाया। திரும்ப அவர் மீனை वो बुद्धिमान है, அவர் சர்வ வல்லமையுடைய उसको ஞானம், सब कुछ मालूम है, அவருக்கு எல்லாம் அறிந்தவர், वो सब जानता है। அவர் எல்லாம் அறிந்தவர். तीसरा क्वालिटी மூன்றாவது அவருடைய குணம், ओमनी प्रेजेंट, அவர் எல்லா பக்கமும் நிரந்தரமாக वो இருக்கிறார். हर जगह रहता है। அவர் எங்க நிறைந்திருக்கிறார். वो अभी अमेरिका में भी है, அவர் அமெரிக்கால எப்பொழுது वो अभी अंबरनाथ में भी है, அமர்நாத்ல वो இருக்கிறார், तमिलनाडु में भी है। தமிழ்நாடு இருக்கிறார். वो एक जगह में सीमित नहीं है, ஒரு இடத்துல அவர் இருக்கிறவர் उसको அல்ல. सब मालूम है, உலகமெல்லாம் क्योंकि हर जगह वो उपस्थित है। எல்லா இடத்தையும் அவர் நிறைந்திருக்கிறார். और एक क्वालिटी उसका ओमनी पोटेंट, सर्वसमर्थ, இன்னும் அவர் தன்னை பற்றி அவர் அறிமுகப்படுத்துகிறார். वो सर्वसमर्थ, அவர் எல்லாவற்றையும் நிறைவானவர், सामर्थ्य, அவர் பலமுள்ளவர். उसके समान कोई सामर्थ्य नहीं है, அவரை போல ஒருவர் பலமுள்ளவர் அல்ல. उसको कोई हरा नहीं सकता, அவர் யாரும் தோல்வி அடைக்க उसको முடியாது, कोई मार नहीं सकता। அவரை யாரும் அடிக்க वो முடியாது. सर्वसमर्थ है, அவர் எல்லாவற்றையும் நிறைப்பது, वो आकाश को कागज की तरह लपेट लेगा, அவர் எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். वो सूरज और चांद को यूं लटका के रखेगा, அவர் சூரியனையும் நட்சத்திரங்களையும் அவரை वो समंदर को रेत बनाकर वहां बालू से दीवार रख देगा, அவர் அப்படியே சமுத்திரத்தை கூட நிறுத்தி வைத்து விடுவார். वो बादलों को उठाएगा। அவர் மேகங்களை எழும்ப वो பண்ணுவார். सर्व पावरफुल गॉड है। அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். एक और क्वालिटी उसका है இன்னும் ஒரு அவருடைய வல்லமை, सोवियरिन, नो वन कैन थॉट इज विल, मतलब परमेश्वर अपने आपे में जो सोचेगा वो करेगा। தேவன் தன்னைத்தானே எவ்வளவு யோசிக்கிறாரோ அதையே அவர் செய்வார். आप उसको बोल नहीं सकता आप ये क्यों किया, அவர்கிட்ட நம்ம கேட்க முடியாது, ஏன் இப்படி செய்தீர், आप ऐसा क्यों किया। இதையா இப்படி செய்தீர். वो सर्वसमर्थ्य है, அவர் சர்வ வல்லமுள்ள, वो स्वयं सब चीज को करता है। அவர் தானாகவே அதை செய்கிறவர். और एक क्वालिटी उसका है, இன்னும் தன்னை பற்றி அவர் சொல்லுகிறார், वो इनफिनिट गॉड है, அவர் நிகரில்லாத முடிவில்லாத சர்வ வல்லவர். उसको सीमा नहीं है। அவருக்கு ஒரு அதிகாரம் இல்ல. अभी हजारों साल के बाद में कुछ ऐसी घटना हो जाएगी, लोग भूल जाएंगे। ஒருவேளை 1000 வருஷத்துக்கு பிறகு சிலர் மறந்து விடுவார்கள். अभी देखो कोई आदमी आता है, बड़ा नेता बन जाता है, उसके बाद में वो मर जाता है, फिर उसका पुतला चौराहे में रखते हैं, फिर पहला दिन आके उसको पूजा पाठ करेंगे, पेंट करेंगे, फिर अगला पेंट अगला साल मारेंगे। சில ஆட்களை சிலை வைப்பாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, ரொம்ப நாள் கழிச்சுதான் பிறகு திரும்ப அதை நினைவுபடுத்துவாங்க. फिर ये पूरा साल उसका ऊपर पक्षी बैठता है, அது முதலாவது யாரும் அதை பார்க்க மாட்டாங்க, அது மேல காக்கா குருவிலாம் अगला साल वो जयंती आएगा तो जाके उसको पेंट मार के करेगा, அந்த பிறந்த நாள் என்னைக்கு வருதோ அப்பதான் அது பெயிண்ட் அடிப்பாங்க. और कुछ साल के बाद में वो टूट जाएगा। பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அது உடைக்கப்பட்டுரும். हिटलर दुनिया का ताकतवर आदमी था, ஹிட்லர் ஒரு பெரிய பலமுள்ளவனா இருந்தார். अभी किधर है, இப்போது எங்க उसका पुतला सब तोड़ के फेंक दिया, அவனுடைய உருவத்தை எல்லாம் உடைத்து वो விட்டார். सोचा मैं दुनिया में ताकतवर है। அவன் பெரிய ஒரு பலமுள்ளவனா இருந்தான். सद्दाम हुसैन बोला मैं ताकतवर है, சதாம் ஹுசேன் நான் ஒரு பலமுள்ளவன் என்றான். क्या हुआ उसका, அவனை பற்றி என்ன, उसके गांव में उसको फांसी दे दिया। அவனுடைய இடத்துல அவனை தூக்கப்பட்டான். ऐसे बहुत लोग ऊपर उठे, எவ்வளவோ பேர் மேல வந்தாங்க. उनका एक सीमा था,
அது ஒரு பெரிய ஒரு சீமானாக இருக்கும். हमारा परमेश्वर को कोई नहीं मिटा सकता। ஆனா நம்முடைய தேவனை யாரும் தோல்வி वो அடைய इनफिनिट गॉड है, அவர் நிகரில்லாத उसको சர்வ लिमिट नहीं है, அவருக்கு அளவல்ல, अनलिमिट। அவர் நிகரில்லாத அளவில்லாத தெய்வம். कोई होटल में लिखा रहता है சில ஹோட்டல் எழுதிருப்பார்கள் अनलिमिट सापाடு, சாப்பாடு அதாவது எவ்வளவு நாள் நீங்க சாப்பிடலாம், 500 रुपया प्लेट, कितना मंगता लेके खाना है, अनलिमिट। 500 ரூபாய் கொடுத்தா போதும், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடலாம். हमारा गॉड अनलिमिट गॉड है, நம்முடைய தேவன் அளவில்லாத தெய்வம். उसको बोल नहीं सकता आप इधर खत्म हो जाओ। ஆண்டவரே நீ இதோட நிறுத்திக்கன்னு சொல்ல முடியாது. सो उसके एट्रीब्यूट्स को हम जब देखते हैं, அவருடைய குணாதிசயம் அவருடைய வல்லமையெல்லாம் वो लाइट में विश्वास करता है, அந்த வெளிச்சத்தில் வாசமாயிருக்கு. वो उसी में समाया है। அவர் அதுலதான் வாசம் பண்ணுகிறார். बाद में क्या हुआ, அதுக்கு பிறகு என்ன ஆகுறது, वो विचार को, அந்த நினைத்ததை उसके पास थॉट थे, அவருடைய சிந்தனையில वो प्रकट करना है। அவர் தன்னுடைய சிந்தனையில இருக்கிறதை उसके पास सबसे पहले विचार थी, அவருக்கு முதலாவது சில யோசனை, और वो विचार को वो बाहर लाना அந்த चाहिए। யோசனையை வெளியே கொண்டு வருகிறார். पास्टर का पास एक विचार था, பாஸ்டர் கூட சில காரியங்களை 18 நினைத்து तारीख को आप ताना आओ, मेरे को बोला, பாஸ்டர் நீங்க 18ஆம் தேதி वो வந்து मेरे विचार में आया। உடனே நான் அதை சிந்தனையில फिर வைத்தேன். वो विचार के अनुसार आज सवेरे में सबको फोन किया, जाने क्या शाम को ताना। அந்த அதன்படி நானும் நிறைய பேருக்கு फिर हम लोग गाड़ी निकाले, यहाँ पहुंच गए, திரும்ப நான் வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு. अभी हमारा विचार प्रकट हो गया। பாஸ் இப்ப நான் நினைத்தது முடிந்து सो விட்டது. परमेश्वर का विचार भी प्रकट होना है। ஆனா தேவ சிந்தனையும் கூட வெளிப்பட सो வேண்டும். अपना विचार को प्रकट कर रहा है। தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். उसके विचार के अंदर क्या था, அவருடைய சிந்தனையில என்ன இருந்தது, वो परमेश्वर है। அவர் சர்வ வல்லமுள்ள सबको बताना है वो परमेश्वर है। எல்லாருக்கும் சொல்லணும் அவர் தேவன் சர்வ வல்லவராக उसके अंदर एक और विचार था, वो पिता है। இன்னும் அவருக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, அவர் பிதாவாக இருக்கிறார். वो पिता का बात सबको बताना था उसको। அவர் பிதாவை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டும் என்று जैसा तुम्हारा धरती का पिता है, वैसा मेरा भी एक आसमानी पिता है। உலக பிரகாரமா உனக்கு தகப்பன் இருக்கிறது, அதே போல தேவன் எனக்கு தகப்பன். लेकिन जब तक बच्चा नहीं होगा तब तक बाप अपने आप को बाप नहीं बोल எது सकता। வரைக்கும் ஒரு குழந்தை இல்லையோ அது வரைக்கும் அந்த தகப்பனாக வரமாட்டான். अगर मेरा नया शादी हो गया ஒருவேளை எனக்கு திருமணம் முடிஞ்ச तो பிறகு मैं पति बन गया, நான் கணவனாய் மாறி, लेकिन मैं पिता नहीं बना। ஆனா இன்னும் நான் जब मेरा बच्चा होगा तो मैं पिता बनूंगा। எப்பொழுது எனக்கு குழந்தை பிறக்குமோ அப்பதான் सो தகப்பன். परमेश्वर के अंदर पिता का गुण था, ஆனால் தேவனுக்கு உள்ளாக ஒரு लेकिन பிதா कोई இருந்தார். बच्चा नहीं था, ஆனால் அவருக்கு பிதா इसके लिए उसको पिता बनना था। ஆகவே அவர் தகப்பனாய் மாற வேண்டும். उसके अंदर एक उद्धार करता था, सेवियर। அவருக்குள்ள ஒரு விடுதலை செய்கிற ஒரு வல்லமை இருந்தது. लेकिन कोई तो जरूरतमंद होना चाहिए, वो बचाए उसको जाके। யாரோ ஒரு அப்படிப்பட்ட ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பாவியான மனுஷன் வேண்டும். ऐसा कोई भी नहीं था, அப்படி யாருமே இல்லை. क्योंकि कोई सृष्टि नहीं हुआ था, எதுவும் படைக்கப்படவில்லை. लेकिन वो बचाने वाला था, ஆனால் அவர் விடுதலை செய்ய वो चंगाई देने वाला था, சுகமாக்குகிறவர். लेकिन कोई बीमारी नहीं था। ஆனா யாரும் வியாதிப்படல. वो किसको चंगाई देगा? யாரை சுகப்படுத்த முடியும்? कोई तो बीमार होगा तो चंगाई देगा वो। யாராவது வியாதிப்பட்டால்தான் சுகமடைய उसके अंदर एक क्वालिटी थी याजक का, அவருக்குள்ள ஒரு ஆசாரிய தத்துவம் இருந்தது. लेकिन आसारी के लिए एक मंदिर चाहिए, ஆனால் அவர் ஆசாரியன் ஆக வேண்டும் என்றால் ஒரு சபை வேண்டும். किसी के लिए प्रार्थना करना चाहिए, அவரை ஆராதிக்க வேண்டும். लेकिन ऐसा कोई भी नहीं था। அப்படி யாருமே இல்ல. उसके अंदर राजा का हक था, அவருக்குள்ள ராஜாவா அந்த ஒரு பலன் இருந்தது. लेकिन कोई प्रजा था ही नहीं। ஆனா பிள்ளைகள் फिर ஜனங்கள் वो राजा कैसा बन सकता है? எப்படி அவர் ராஜாவா மாற लेकिन उसके अंदर राजा की क्वालिटी थी, ஆனால் அவருக்குள்ள ராஜாவின் அதிகாரம் இருந்தது. उसके अंदर न्यायाधीश का क्वालिटी था, அவர் நியாயம் செய்கிற ஒரு வல்லமை இருந்தது. लेकिन कोई पापी नहीं था, गुनहगार नहीं था। ஆனா யாரும் பாவி இல்ல, தவறானவங்க இல்ல. फिर वो किसके ऊपर न्याय करेगा? அவர் எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? आपको समझ में आ रहा है हमारा परमेश्वर क्या क्या है? நமக்கு தெரியுதா நம்முடைய தேவன் जो எப்படிப்பட்டவர்? उजाले में वास करने वाला, வெளிச்சத்தில் வாசமாயிருக்கிறவர். उसका टाइम नहीं था, அவருக்கு நேரமே இல்லை, उसको शुरुआत नहीं था, அவருக்கு ஆரம்பம் அல்ல, वो अंत भी नहीं होगा। முடிவும் கிடையாது. वो अनादिकाल का परमेश्वर, அநாதியான தேவன் पहला पहला முதலாவது उसने अपने विचार को वचनों से बाहर निकाला, முதல் தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தினார். अपने विचार को தன்னுடைய சிந்தனையை वचन से வார்த்தையினாலே बाहर प्रकट, வெளியே கொண்டு வருகிறார். आकाश हो जा। ஆகாயம் வரட்டும், अबे आकाश बन गया, அது ஆகாயம் வெளிப்பட்டது. तारांगन हो जा, சந்திரன் எல்லாம் सब तारा बन गया, எல்லாம் அந்த நட்சத்திரம் समुंदर हो जा। கடல் வரட்டும். विचार को शब्दों में प्रकट किया हो। தேவன் தன்னுடைய சிந்தனையை வார்த்தையிலே यही வெளிப்படுத்தினார். अपना बाइबल बोलता है, யோவான் योग 1:1 में आदिले वार्ते இருந்தது। இதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஆதியிலே வார்த்தை. पहला पहला शब्द निकला बाहर, தேவன் முதலாவது வார்த்தையாக ये இருந்தார். शब्द निकलने के पहले विचार था। முதலாவது
முதலாவது வார்த்தை வெளிப்படும் முந்தி அவர் சத்தமாக இருக்கிறார். बाद में वो शब्द बन गया அந்த சத்தம் வெளியே வருகிறது. और वो शब्द के लिए बाइबल बोलता है वचन देहधारी हो गया। பைபிள் சொல்லுது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யோவான் 1:14 யோவான் 1:14 पहला विचार वचन बना, ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார். विचार विचार वचन बना, சிந்தனையில் இருந்தது சிந்தனை வார்த்தையாக மாறியது. वचन देह बन गया। வார்த்தை மனிதனாய் வருகிறது. पढ़िए, அந்த வார்த்தை ஆமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். हाँ அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. हाँ, उसने वचन को देहधारी करके लेके आया। அந்த வார்த்தையை தேவன் மாம்சத்தில் வெளிப்படுத்தினார். अभी जब उसने सूरज बनाया, அவர் முதலாவது சூரியனை படைக்கிறார். टाइम स्टार्ट हो गया। அங்கதான் நேரம் ஆரம்பமாகிறது. अभी टाइम सूर्य उदय हो रहा है, இப்பொழுது சூரியன் உதிக்கிறது, टाइम अस्त हो रहा है, அது மறைகிறது. समय शुरू हुआ। இப்பொழுது நேரம் इसके ஆரம்பமாகிறது. पहले समय नहीं था। ஆனா சூரியன் இல்லாம இருந்தா अनादि काल का परमेश्वर, அவர் அனாதியான கடவுள். उसको उम्र नहीं, அவருக்கு வயது கிடையாது. वो कोई इंसान की तरह जी नहीं सकता एक उम्र के अंदर। அவர் மனிதனை போல ஒரு வயது உள்ளவராய் வாழுகிறார் அல்ல. वो अनादि काल का परमेश्वर, அவர் அனாதியான தேவன். उसको समय के अंदर ला नहीं सकते, அவரை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள கொண்டு வர उसको முடியாது. लेके आके मंदिर के अंदर बिठा नहीं सकते, அவரை கொண்டு வந்து ஒரு குடாரத்துக்குள்ள வைக்க முடியாது. उसको हम लोग कंट्रोल नहीं कर सकते। அவரை நாம் கட்டுப்படுத்த முடியாது. ऐसा परमेश्वर அப்படிப்பட்ட கடவுள். मरियम के गोद में आया, ஆனால் மரியாளுடைய வயிற்றிலே एक அவதரித்தார். शरीर लेके आया। ஒரு சரீரத்தை கொண்டு வருகிறார். 9 महीना मरियम के पेट में था। அந்த மரியாளுடைய வயிற்றிலே வார்த்தை சரீரமாய் மாறுகிறது. अनादि काल का परमेश्वर समय के अंदर प्रवेश किया। அனாதியான கர்த்தர் அந்த நேரத்துக்குள்ளாக வருகிறார். आप लोग जिस दिन पैदा होते, நாம் எப்பொழுது பிறக்கிறோமோ उधर से 1 साल के बाद एक बर्थडे मनाते, அப்பொழுதுதான் ஒரு வருஷம் கழிஞ்ச பிறகு ஒரு வருஷம் அந்த பிறந்த நாளை கொண்டாடலாம். लेकिन आपको मालूम है वो एक बर्थडे नहीं है, तुम माँ का पेट में ऑलरेडी 1 साल रह के आया है। ஆனா உண்மையிலே அது ஒரு வருஷம் கிடையாது. முதல்ல நம்ம அம்மாவோட வயிற்றுல ஒரு வருஷம் இருந்து 9 महीना उधर रह के आया, அங்க ஒரு 9 மாசம் இருந்திருக்கோம். लेकिन हम लोग जिस दिन पैदा हुआ उसको बर्थडे गिनते हैं, ஆனா எப்பொழுது நாம் பிறக்கிறோமோ அதுலதான் நாம் கணக்கு. लेकिन खुदावन हमारा बर्थडे कभी गिनता है? ஆனா தேவன் நம்முடைய பிறந்த நாளை எப்பொழுது जिस दिन उसने आपके माता के गर्भ में आपको डाला। எப்பொழுது தேவன் தன்னுடைய इसके लिए पौल बोलता है मेरा माँ के गर्भ से मेरे को चुना उसने। அவர் சொல்றார் என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் என்னை தெரிந்து கொண்டார். लेकिन हम लोग जन्म लेने के बाद बर्थडे मनाना शुरू ஆனா करते हैं। நாமோ பிறந்த பிறகு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். सो मसीह में मेरे प्रिय लोगों, கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, विचार को प्रभु प्रकट किया। தேவன் தன்னுடைய சிந்தனையை अभी उसको एक आदम को बनाना था, அவர் ஆதாமை உருவாக்க வேண்டும். लेकिन आदम को कौन से रूप में बनाएगा? ஆனா ஆண்டவர் அந்த ஆதாமை எப்படிப்பட்ட உருவமாய் கொண்டு வருகிறார்? क्योंकि वो आत्मा है, அவர் ஆவியா இருக்கிறார். आत्मा को रूप नहीं है। ஆவிக்கு உருவம் फिर கிடையாது. परमेश्वर ने पहला अपने लिए एक रूप बनाया, ஆகவேதான் தேவன் முதலாவது தனக்காக ஒரு உருவத்தை உருவாக்கினார். विचार को प्रकट किया। தேவன் சிந்தனையை வெளிக்கொண்டு வருகிறார். ये रूप को बोलता है थियोपनी बॉडी। இதைத்தான் மகிமையின் ஆவிக்குரிய சரீரம். वचन का शरीर पहला बनाया, முதலாவது ஆவியின் சரீரம் உண்டாக்க. फिर ये वचन का शरीर बना के ये शरीर के हिसाब से उसने आदम को बनाया। இந்த வார்த்தையின் சரீரத்தை வச்சுதான் ஆதாமை உருவாக்குகிறார். बोलो हालेलुया। हालेलुया। अभी आदम को जब बोला परमेश्वर ने अपने स्वरूप में बनाया, तो पहला परमेश्वर को स्वरूप होना जरूरी है। முதலாவது இப்ப ஆதாமை தேவன் தன்னுடைய சாயலாக உருவாக்கினார். தேவனுக்கு ஒரு சாயல் வேணும். फिर पहले प्रभु अपने लिए एक रूप को बनाया, முதலாவது தேவன் தனக்காக ஒரு சரீரத்தை और உருவாக்கினார். उस शरीर में उसने आदम को बनाया। அந்த உருவத்தில்தான் தேவன் ஆதாமை ये आपका उत्पत्ति का पहला अध्याय का आदम। இதுதான் ஆதியாகமத்தில் உள்ள முதலாவது தேவன் தன்னை வெளிப்படுத்தினது. फिर ये आत्मिक आदम को प्रभु ने मिट्टी के शरीर में डाला, ये दूसरा चैप्टर का आदम। ஆவியை உருவாக்கப்பட்ட மனிதன் 2வது அதிகாரத்துல சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறான். और फिर वो शरीर में था वो आदम जब पाप किया और झाड़ के पीछे जाके छुपा था, वो तीसरा चैप्टर का आदम, पापी आदम। எப்பொழுது அந்த சரீரத்தில் உள்ள ஆதாம் தவறு பண்ணானோ அப்பொழுது மரத்துக்கு பின்னால ஒளிகிறான். सो पहला आदम आत्मिक, முதலாவது ஆதாம் ஆவிக்குரியவன், दूसरा शारीरिक, 2வது சரீர பிரகாரமான, तीसरा पापी। மூன்றாவது அவன் பாவி. सो 1, 2, 3 चैप्टर के अंदर 3 आदम है। 3 அதிகாரத்துக்குள்ள 3 விதமான மனிதன் ஆதாம்.
अभी परमेश्वर जब देहधारी होकर आया, எப்பொழுது தேவன் மனிதனாக வருகிறாரோ पाप का शरीर में चैप्टर 3 में आया वो, அவர் மூன்றாவது பாவ சரீரத்தில் வருகிறார். हमको पाप से धुला के उसने चैप्टर 2 में लेके आया हमको. அவர் என்னை பாவ சரீரத்திலே பரிசுத்தப்படுத்தி இரண்டாவது अभी हम लोग सब बपतिस्मा लेके पाप को छोड़ के आगे बैठे, चैप्टर 2 में आगे बैठे हम लोग. எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து இரண்டாவது சரீரத்துல வந்திருக்கார். अभी जब वो आएगा हमको ले जाने के लिए हम चैप्टर 1 में जाएंगे. ஆனால் இயேசுவானவர் வரும்போது நாம் முதல் நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். सो हमारा पहला आदम चैप्टर 1, 2, 3, முதலாவது ஆதாம் ஆவியில, இரண்டாவது சரீரத்துல, மூணாவது பாவியா. दूसरा आदम 3, 2, 1. ஆனா அடுத்த ஆதாம் 3, 2, 1ல போகிறார். पढ़िए कोरिन्थियों की किताब, पहला कोरिन्थियन 15 अध्याय का 45 वचन. 1 கொரிந்தியர் 15 45. 45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானார் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் பிந்தின हाँ, ஆவியானார். पहला आदम दूसरा आदम, दो आदम के बारे में बाइबल बोलता है. முதல் ஆதாம், இரண்டாவது ஆதாம். पहला आदम हमको 1, 2, 3 में लेके के छोड़ दिया. முதல் ஆதாம் 1ல இருந்து மாறி 2ல போய் 3வது दूसरा आदम हमको 3 में से 1 में लेके के छोड़ने वाला है. இரண்டாவது ஆதாம் நம்மளை முதல் நிலைமைக்கு கொண்டு வருகிறார். बोलो हालेलुया. हालेलुया. सो ये आदम को परमेश्वर बनाने से पहले तारांगनों को बनाया. ஆனா இந்த ஆதாம் வருவதற்கு முன்பே தேவன் சர்வ சிருஷ்டியை உருவாக்குகிறார். साइंटिस्ट इसको देख के बोलता है परमेश्वर नहीं है. அதையெல்லாம் பார்த்து மனிதன் சொல்கிறான் தெய்வம் இல்லை. फिर साइंटिस्ट बोलता है अगर कोई इसको चलाने वाला नहीं तो ये अपने आप चलता कैसा है. அப்புறம் யோசிக்கிறான், ஒரு ஆள் இயக்குவதற்கு ஆள் இல்லாம அது எப்படி இயங்கும்? फिर वो बोलते हैं कोई तो पावर है इसको चला रहा है. அதுக்கு பிறகு சொல்றான், ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது இதெல்லாம் நடத்துவதற்கு. साइंस उधर तक जा ही नहीं सकता. சயின்ஸ் அங்க வரைக்கும் போக முடியாது. साइंस को पूछेगा तुम्हारा बाप कौन है, சயின்ஸ பத்தி கேட்கணும், உன்னுடைய அப்பா யாரு? वो बोलता बंदर है. அவன் சொல்றான் குரங்கு. आदमी किधर से आया? மனிதன் எங்க இருந்து வந்தானா? बंदर से आया. குரங்குல இருந்து. तो देखो साइंस इतना बड़ा हो गया, साइंस लैपटॉप बनाया, माइक बनाया, मोबाइल बनाया, ये सब बनाया, लेकिन उसका बाप कौन है पूछेगा तो बंदर है बोलता हूँ. ஆனா உலகத்துல என்ன லேப்டாப், லைட் எல்லாம் செய்திருக்காங்க. ஆனா அவனுடைய அப்பன் குரங்குன்னு சொல்றான். लेकिन बाइबल क्या बोलता है? ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? परमेश्वर ने हमें अपने स्वरूप में बनाया. தேவன் அவருடைய हम बंदर के स्वरूप में नहीं बने, என்ன ஏதோ ஒரு சுரூபத்துல அல்ல, बंदर के स्वरूप में नहीं बने. குரங்கு போல இல்ல. कभी कभी हम लोग बोलते हैं சில நேரத்துல சொல்லுவாங்க बड़ा कुरंग है, போல குரங்குன்னு சொல்லுவாங்க. बोलते हैं हम लोग क्योंकि थोड़ा बंदर का स्वभाव हम लोग का अंदर है. குரங்கு போல உள்ள சில புத்தி இருக்கு. वो आदम का बगीचे में जो बंदर था उसका स्वभाव आया है हमारे अंदर. ஆதாம் தோட்டத்துல சில குரங்குகள் இருந்தது. बाद में प्रभु ने उसको मिटा दिया. ஆனால் தேவன் அதை அழித்து விட்டார். सो ये सृष्टि के अंदर परमेश्वर ने एक छोटी सी पृथ्वी में आपको और हमको रखा. இந்த படைக்கப்பட்ட உலகத்துல ஒரு சிறிய பூமியிலே நம்ம सो வைத்திருக்கிறோம். ये पहला आदम है, இதுதான் முதலாவது உள்ள ஆதாம், आत्मिक आदम. ஆவிக்குரிய ஆதாம். ये पहले चैप्टर का आदम. இது முதலாவது உள்ள அதிகாரத்தில் உள்ள इस ஆதாம். चैप्टर के अंदर இந்த அதிகாரத்துல इस आदम में आत्मा है, இது ஒரு ஆத்மா இருக்கு. लेकिन मिट्टी का शरीर नहीं है. ஆனா இந்த மண்ணான சரீரம் கிடையாது. वो चैप्टर 1 है, அது முதலாவது அதிகாரம். वो स्पिरिट आदम है. அது ஆவிக்குரிய ஒரு நிலையில तो உள்ள ये स्पिरिट आदम को प्रभु लेकर இந்த ஆவியான மனுஷனை வைத்து सेकंड चैप्टर में रख दिया இரண்டாவது அதிகாரத்துல மண்ணுக்குள்ள வைக்கிறார். और प्रभु ने उसके अंदर से पसली निकालकर उसके लिए हवा भी बना के दिया. அதுக்கப்புறம் ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணையும் கொண்டு வருகிறார். उसके बाद दोनों जन परमेश्वर के वचन के अंदर गिर गए. ஆனால் ரெண்டு பேரும் தேவனுடைய வார்த்தையை விட்டு மீறுகிறார்கள். प्रभु ने उनको बगीचे से बाहर निकाल दिया. உடனே தேவன் அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். अभी वो प्रभु की समक्षता खो दिया. இப்ப தேவ சமூகத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். हमारा संदेश का शीर्षक है நம்முடைய செய்தியாளர் परमेश्वर का रहने का स्थान किधर है. தேவனுடைய வாசஸ்தலம் எங்கே? शुरू से परमेश्वर आदम के साथ रहना चाहता था, ஆரம்பத்திலிருந்து தேவன் ஆதாமோடு வாசம் பண்ணினார். लेकिन आदम हमेशा बाहर जा रहा है. ஆனா எப்பொழுதுமே ஆதாம் அதை விட்டு நீங்கி போகிறார். और इस दिन प्रभु आदम को जब बाहर निकाला, ஆனா தேவன் அந்த ஏரியா விட்டு வெளியே கொண்டு வந்தார். प्रभु ने उसको अग्नि में तलवार से बगीचे को रक्षा किया. தேவன் தன்னுடைய வல்லமையான பட்டயத்தினால் அதை பாதுகாக்கிறார். प्रभु ने उसको रक्षा इसलिए किया, எதனால் அதை பாதுகாத்தார்? आदम मैं तुझे छुड़ा के वापस लाऊंगा, நான் உன்னை விடுதலை ஆக்கி திரும்ப உள்ளே கொண்டு வருவேன். लेकिन अगर वो पाप की दशा में जीवन का पेड़ से भी खाएगा ஒருவேளை அந்த பாவ நிலையில ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டால் फिर वो कभी मरेगा नहीं, लेकिन पापी ही रहेगा. அவன் ஒரு நாள் சாக மாட்டான், பாவத்திலே இருப்பான். क्योंकि वो जीवन के पेट से भी खा न ले, ஏனென்றால் அவன் ஜீவ விருட்சம் சாப்பிட்டு प्रभु ने बाहर निकालकर तलवार रख दिया. ஆகவேதான் அந்த பாவ நிலையில अभी कोई अंदर नहीं जा सकता, யாரும் உள்ள போக முடியாது. क्योंकि वो तलवार के अंदर कटना पड़ेगा. ஏனென்றால் அந்த பட்டயத்தில் வெட்டப்படும். लेकिन क्या हुआ, ஆனா என்ன நடந்தது? अंदर जो जीवन
जीवन का पेड़ था ஆனா உள்ள ஒரு ஜீவ वो விருட்சம் बगीचे के बाहर आया। அது வெளியே வருகிறது। யோவான் 15 में बोला मैं सच्चा पेड़ हूँ, இயேசுவானவர் சொல்கிறார் நானே மெய்யான कोई अंदर नहीं जा सकता था, உள்ள போக முடியாது। जीवन का पेड़ बाहर आ गया அவன் ஜீவ விருட்சம் और वो तलवार के पास वो कट गया, இப்பொழுது தேவனுடைய அந்த பட்டயம் அந்த மனிதனை வெட்டுகிறது, उसको खून मिल गया, அதுக்கு ரத்தம் अभी वो तलवार निकल गया, இப்பொழுது பட்டயம் अभी आप और हम अंदर जा सकते हैं, இப்ப நம்ம தாராளமாக போகலாம்। पहला कोई नहीं जा सकता था, அது யாரும் போக முடியாது, अभी हम जा सकते हैं நாம் போகலாம்। क्योंकि प्रभु ने तलवार निकाल दिया। காரணம் தேவ பட்டயத்தை वो எடுத்து तलवार को लहू चाहिए था, அந்த பட்டயத்துக்கு ரத்தம், वो अंदर का पेड़ बाहर आके लहू दिया। அந்த உள்ள இருந்த மரம் வெளியே வந்துருச்சு। क्यों यीशु को काट पे लटकाया गया, लकड़ी पे? தேவன் சிலுவையில் அறையப்பட்டார்। वही झाड़ अंदर था जहाँ आदम ने खा के पाप में गिरा। எப்பொழுது அந்த மரம் உள்ள இருந்தது, அந்த மரம் வெளியே வருவதற்காக தேவன் தன்னை தானே பலியப்படுத்தார், लकड़ी पे लटकाया, அவர் மரத்திலே தொங்கினார்। फिर आदम को हवा को बाहर जाना पड़ा। இப்பொழுது ஆதாம் ஏவாள் தோட்டத்துக்கு வெளியே अभी வந்தார்। बाइबल क्या कहती है? இப்பொழுது வேதம் என்ன சொல்கிறது? उनको कहा तुम कष्ट करोगे, நீ கஷ்டப்படுவாய், अपने पसीने से भूमि में भोजन करोगे, உன்னுடைய வேர்வையினால் நீ சாப்பிடுவாய், और तेरा बीज और इसके बीज में नफरत होगा। உன்னுடைய வித்துக்கு அவனுடைய வித்துக்கு நான் பகையை உண்டாக்குவேன்। और ये बात सुनकर आदम और हवा बगीचे से बाहर चले गए। இந்த காரியத்தை கேட்டு தோட்டத்தை விட்டு வெளியே போய் விட்டார்கள்। उसके बाद में हम क्या देखते हैं? அப்புறம் நாம் என்னதை பார்க்கிறோம்? जल प्रलय हुआ, ஜல பிரளயம் வந்தது, पाप पृथ्वी में बढ़ गई। உலகத்துல பாவம் பெருகினது। उत्पत्ति 6वां अध्याय 5 वचन में प्रभु बोलता है अभी जो भी मनुष्य सोचता है सब बुरा ही होता है, ஆதியாகமம் 6:5 சொல்றார் எல்லா மனுஷனுடைய நினைவு अभी मैं सबको मिटाऊंगा, இப்பொழுது நான் திரும்ப सबको मिटाऊंगा। நான் எல்லாத்தையும் அழித்து விடுவேன்। लेकिन एक नूह धर्मी पाया गया। ஆனா ஒரே ஒரு நீதிமான் நோவா இருக்கிறார்। 6वां अध्याय 9 वचन में लिखा है नूह के ऊपर प्रभु की नजर थी, वो धर्मी पुरुष था। 6:9 தேவனோ அவர் மேல் கிருபை வைத்தார்। 6:9 में நோவாவின் வம்சவரலாறு. நோவா தம் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். अपने समय के लोगों में वो उत्तम मनुष्य था, அந்த காலத்துல வாழுகிற போது நோவா உத்தமனாய் இருந்தார்। अपने समय के लोगों में धर्मी था वो। அவர் அந்த காலத்துல வாழ்ந்ததுல प्रभु ने उसका बचाव का उपाय किया தேவன் அவனை பாதுகாக்க और उसके द्वारा उसके कुटुंब के द्वारा 8 प्राणियों को प्रभु ने बचाया और एक नई पृथ्वी में फिर से उनको रखा। அந்த நீதிமானால ஒரு 8 ஜீவன்களை அவர் காப்பாற்றுகிறார்। और फिर मनुष्य अपने योजना करना शुरू कर दिया। திரும்ப மனிதன் தன்னை யோசிக்க பார்த்தார்। 10वां अध्याय में वो आया, 10வது அதிகாரத்துல வருகிறார்। 11वां अध्याय में निम्रोद खड़ा हो गया, 11வது அதிகாரத்துல நிம்ரோத் வருகிறார்। वो फिर एक शहर बनाना शुरू किया। திரும்ப ஒரு பட்டணம் கட்ட वो போகிறார்। बोला हम स्वर्ग को जाएंगे सीढ़ी बना के। நாம் பட்டணத்துக்கு மேல அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம்। तो किसको भी मालूम नहीं था அது யாருக்குமே தெரியாது कि निम्रोद क्यों ये टावर बना रहा है। எதனால இவ்வளவு உயரமான ஒரு டவரை அவன் செய்கிறான்। उसको मालूम है अभी अभी पृथ्वी में पानी आया, नोवा डूब के मरा, नोवा के टाइम पे डूब के मरे लोग। கொஞ்ச நாளைக்கு முந்தி நோவா காலத்துல ஜல பிரளயம் வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க। सो वो सोचा कि मैं ऊपर जाके घर बनाऊंगा और एक बार जल प्रलय आएगा तो मैं नहीं डूबेगा। ஒருவேளை ஜல பிரளயம் வந்தாலும் நம்ம அதை அழியாதது உயரத்துல இருக்க வேண்டும்। इसके लिए बाबेल टावर बनाया, அதனாலதான் பாபேல் கோபுரம் கட்டுகிறார்। लेकिन प्रभु ने उसको बनने नहीं दिया। ஆனால் தேவன் அதை கட்ட விடாமல் गड़बड़ी का आत्मा उतर गई, அது தவறான सब पृथ्वी में तीतर बीतर हो गए। எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள்। उसके बीच में से एक आदमी बाहर निकला, उसका नाम था तेरा। அது உள்ள இருந்து ஒரு மனுஷன் வருகிற தேராகு। वो अब्राहम का पिताजी था। அதுதான் ஆபிரகாமுடைய தகப்பன்। उसको निम्रोद का रूलिंग पसंद नहीं था ஆனால் அவனுக்கு இந்த நிம்ரோத்துடைய ரூல் और वो अपना घर छोड़ के बाहर निकला। அவன் அவருடைய வீட்டை விட்டு उसके बाद में उसका बेटा अब्राहम को प्रभु चुनता है। பிறகு தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார்। सो अब्राहम को प्रभु बोलता है मैं तेरे द्वारा पृथ्वी को आशीष दूंगा। ஆபிரகாமை பார்த்து சொன்னார் உன்னால நான் உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்க देखो போகிறேன்। उत्पत्ति से परमेश्वर कैसे चला आ रहा है, ஆனா கர்த்தர் எப்படி ஆதியாகமத்திலிருந்தே வருகிறார்। इंसान के साथ वो कैसा वार्तालाप தேவன் करता எப்படி है। மனுஷனோடு फिर இடைபடுகிறார்। वो अब्राहम को बोला मैं तेरे साथ चलूंगा, ஆபிரகாம் சொன்னார் நான் உன்னோடு तू வருவேன், मेरे सम्मुख में चल। நீ என்னுடைய சமூகத்துக்கு வர उत्पत्ति வேண்டும்। 17 अध्याय पहला वचन में देखो प्रभु अब्राहम को क्या कहता है। அதிகாரம் சொல்கிறது 17 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. मेरे सामने चल, सीधा चाल। நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் இரு। मतलब आदमी हमेशा टेढ़ा चाल चलता है, மனிதன் எப்பொழுதுமே தவறான प्रभु बोले सीधा चल मेरे साथ। ஆகவே கர்த்தர் சொல்கிறார் நீ எனக்கு முன்பாக क्योंकि 12वां अध्याय में प्रभु ने आदम को वायदा किया था
ஆனால் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு लेकिन 16वां अध्याय में उसने जाके हाजिरा को लेके आया। ஆனால் 16வது அதிகாரத்தில் அவன் ஆகாரை उधर इस्माइल पैदा हो रहा है। அங்க இஸ்மாயில் பிறக்கிறார்। प्रभु आके बोलता, मैंने जो वादा किया था उस पर विश्वास कर, ஆனால் நான் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு மேல நீ விசுவாசி, इधर उधर भटक मत, அங்கங்க தடமாட கூடாது, सीधा चाल चल। நேரே நடக்க வேண்டும்। और उसके बाद प्रभु अब्राहम के द्वारा पृथ्वी को फुला रहा है। அதுக்கு பிறகு ஆபிரகாம் மூலமாக ஒரு फिर अब्राहम को प्रभु एक जगह लेकर आया, ஆபிரகாமை திரும்ப ஒரு बोले ये सब कानान देश में तुझे दूंगा, இந்த கானான் தேசத்தை நான் உனக்கு, लेकिन अभी नहीं, இப்பொழுது அல்ல, तेरे बच्चों को दूंगा, உன்னுடைய சந்ததிக்கு चौथी पीढ़ी में उनको मैं इधर लेके आऊंगा। நாலாவது சந்ததிக்கு நான் ये கொண்டு 404 पीढ़ी जो है तेरे बच्चे गुलाम रहेंगे, 440 வருஷம் 400 வருஷம் உன்னுடைய சந்ததி, उसके बाद मैं छुड़ा के लेके आऊंगा उन्हें। அப்புறம் நான் விடுதலையாக்கி கொண்டு और फिर अब्राहम के बच्चे लोग गुलामी के अंदर चले गए। ஆபிரகாமுடைய சந்ததி அடிமைத்தனத்துக்கு போனார்கள்। कैसे गुलामी में गए? எப்படி அடிமைப்பட்டார்கள்? याकूब को 12 बच्चे थे, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், और ये 12 बच्चे जो है अपने छोटे भाई से नफरत करते थे। 12 பேரும் கடைசி பிள்ளையை அவன் விரோதித்தார்கள்। और जब वो छोटा भाई को नफरत हुआ, அந்த சிறியவனை उसको बांध के बेच दिए, அவனை கட்டி விற்று விட்டார்கள்। वो जाके राजा बन गया। அவன் போய் ராஜாவாய் மாறி बाद में अकाल में ये लोग उधर जाते हैं, பஞ்சத்துல இவர்களும் போகிறார்கள்। और वहाँ वो लोग गोशेन में बस गए। அங்கே கோசேன் பட்டணத்தில் एक இருக்கிறார்। दिन यूसुफ मर गया, ஒரு நாள் யோசேப்பு மரித்து एक விட்டார்। फारो उठा, பார்வோன் எழும்புகிறார், वो उनको गुलाम बना दिया। அவர்கள் எல்லாரையும் 400 साल वो लोग मिस्र देश की गुलामी में थे। 400 வருஷம் எகிப்தில் फिर அடிமையானார்। प्रभु ने मोसेस को भेजा, திரும்ப மோசே கர்த்தர் बोला मेरा बाप इब्राहिम का परमेश्वर, என்னுடைய தகப்பன் याकूब का परमेश्वर, ஆபிரகாம், ஈசாக்கு, मैं யாக்கோபு तुम्हें छुड़ाने के लिए आ गया நான் है। விடுதலை செய்ய வருகிறேன்। बोलो हालेलुया। हालेलुया। अभी उनको छुड़ाने के लिए आ गया, கர்த்தர் அவனை விடுதலையாக்க और बोला कि चलो अभी मैं तुम्हें लेके चलता हूँ। எல்லாரும் வெளியே வாருங்கள், நான் போகலாம்। अभी तुम क्या करो? இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? निर्गमन 25:8 में, யாத்ராகமம் 25 25 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக, मेरे लिए एक पवित्र स्थान बनाओ, எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை मैं तुम्हारे बीच में होके चलूंगा। நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண बोलो விரும்புகிறேன்। हालेलुया। हालेलुया। प्रभु फिर लोगों को बोलता मैं तुम्हारे बीच में आना चाहता हूँ। கர்த்தர் சொல்லுது, நான் திரும்ப உன் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன்। अभी उन्होंने तंबू बनाने को प्रभु ने बोला। ஆகவே நான் தேவன் ஒரு கூடாரத்தை செய்ய, अब ये तंबू में प्रभु उनके साथ 40 साल चला। இது உள்ளே 40 வருஷம் அவரோடு நடந்தார்। रात में अग्नि स्तंभ में प्रभु उतर के आता था, இரவிலே அக்னி சம்பவமாக இருந்தார், दिन में बादल के स्तून में उतर के आता था, பகல்லே மேக சம்பவமாக இருந்தார்। और प्रभु इनको साथ साथ लेके चला। கர்த்தர் தினமும் அவரோடு கூட இருந்தார்। कभी इनको धूप लगने नहीं दिया, ஒரு நாள் அவருடைய வெயில் அடிக்கவில்லை, इनको ठंड लगने नहीं दिया, அவருடைய குளிர், कोई सांप और बिच्छू इनको रेगिस्तान में डसा नहीं, மிருகமோ விஷக்கிருமிகளோ किसी को प्रभु ने बीमार होने नहीं दिया। யாரும் வியாதிப்படவில்லை। 20 लाख लोग थे, 20 லட்சம் பேர் இருந்தார்। एक ही डॉक्टर था। ஒரே ஒரு டாக்டர் தான்। अभी माजेवाड़ा में गली गली में डिस्पेंसरी रहेगा, ஒருவேளை இங்க நிறைய இடத்துல டாக்டர் இருப்பாங்க, हर गली में छोटे छोटे डिस्पेंसरी, நிறைய இடத்துல சின்ன சின்ன டாக்டர்ஸ் फिर இருப்பாங்க। भी बीमारी दूर नहीं होता। ஆனாலும் வியாதி முழுமையா விடுதலை वो கிடைக்கும்। 20 लाख लोग को एक ही डॉक्टर मोसेस, 20 லட்சம் பேருக்கு ஒரே ஒரு டாக்டர், एक ही इलाज, ஒரே ஒரு விடுதலை। वो आके सांप को देखना है அந்த பாம்பை नोக்கி பாருங்க, जो हमारा श्राप को उठाया, அவர் என்னுடைய சாபத்தை எடுத்துக்கொண்டார், और वो ठीक होके जाएगा। உடனே வியாதி சுகமானது। आप जान सकते हो जंगल में कोई शॉपिंग सेंटर नहीं, அந்த ஜங்கல்ல ஒரு மார்க்கெட் கூட கிடையாது, मॉल नहीं, ஒரு மால் கிடையாது, चप्पल का दुकान नहीं, செருப்பு கடை கிடையாது, साड़ी का दुकान नहीं, சேலை கடையில दागीना का दुकान नहीं, ஒரு தங்க நகை வாங்க முடியாது। ऐसे ही चल के जाना है 40 साल। அப்படியே 40 வருடம் நடந்தார்। हालेलुया। हालेलुया। हमारे घर में अलमारी में जितना साड़ी का रंग उतना चप्पल का रंग रहेगा, நம்ம வீட்டுல விதவிதமான கலர் சேலை, விதவிதமான செருப்பெல்லாம் இருக்கு, मैचिंग चप्पल, மேட்சிங்கான செருப்பு, मैचिंग पर्स, மேட்சிங்கான பெட்ஸ்। लेकिन 40 साल कोई मैचिंग नहीं उन लोग के ஆனா पास, 40 வருடம் அவங்களுக்கு ஒண்ணுமே மேட்சிங் கிடையாது। कोई मॉल नहीं उनके पास, ஒரு மால், कोई रेस्टोरेंट नहीं उनके पास, ஒரு ஹோட்டல் கூட கிடையாது। वही आसमान का रोटी मन्ना खाना है। தேவன் வானத்திலிருந்து ரொட்டியை उनका कपड़ा पुराना नहीं हुआ, அவருடைய துணி பழையதாகவில்லை, क्योंकि वो लोग जो खाना खाते थे ஏனென்றால் அவர் சாப்பிடுற சாப்பாடு वो खाना इतना पौष्टिक आहार था, அது விலமுள்ளதா இருந்தது, पसीना नहीं आता था। அது வேர்வை வரல, हमारा कपड़ा पसीना से खराब होता है, வேர்வையினால அந்த துணி அழுக்காகிறது, हमारा चप्पल पसीना से कड़क होता है, நம்ம பசினால செருப்பு கடக்காயிருக்கு। लेकिन उधर 10 साल का बच्चा जो चप्पल पहन के निकला, ஆனா 10 வருஷம் குழந்தை எப்படி செருப்பு போட்டு वो போனாங்க, चप्पल 40 साल तक पहनता रहा। அதே செருப்பு 40 வருஷம் जंगल में चप्पल खरीदा ही नहीं वो लोग, கடையில செருப்பு வாங்கவே तो இல்லை। जैसा पैर बढ़ता था கால் வளர்ந்தது, चप्पल भी बढ़ता था। செருப்பு வளர்ந்தது। प्रेज द लॉर्ड। அல்லேலூயா। क्या महान परमेश्वर है। எப்படிப்பட்ட மகிமையான फिर भी वो लोग बार बार कुड़कुड़ाते रहे। ஆனால் கூட அடிக்கடி அவர் முறுமுறுத்தார்கள்। मीटिंग को गए थे हम लोग, நான் ஒரு மீட்டிங் போயிருந்தோம்,
मीटिंग को चर्च में आए थे, चर्च में சர்ச்சில் खाना था, சாப்பாடு இருந்தது. खाली चावल मिला, चिकन नहीं था। சொல்லுதான் நம்ம எனக்கு சாப்பாடு தான் கிடைச்சது, மட்டன் கிடைக்கல. वो लोग जंगल में क्या बोलेगा, मटन नहीं था। அங்க அவங்க என்ன சொல்ல முடியும் வனாந்தரத்துல? वो भी वही बोले, ஆனா அவங்களும் சொன்னாங்க मिस्र में मटन, मांस, लहसुन, चावल, कांदा सब मिलता है। எங்களுக்கு அங்க எகிப்துல மட்டன் கிடைச்சது, லசன் எல்லாம் கிடைச்சது. ये इधर जंगल में कुछ भी नहीं है, இங்க ஒண்ணுமே கிடைக்கல. लेकिन वो प्रभु के ऊपर विश्वास करके चलने वाले चलते रहे। ஆனால் தேவன் மேல விசுவாசம் உள்ள ஜனங்கள் சரியாக நடந்தார்கள். फिर प्रभु ने इजराइल का एक राजा बनाया। ஆகவேதான் கர்த்தர் இஸ்ரவேல் ராஜாவை, पहला राजा शाऊल को चुना, முதலாவது ஒரு ராஜா சவுலை கொண்டு வந்தார். शाऊल वचन को तोड़ दिया। தேவனுடைய வார்த்தையை சவுல் மீறினார். बाद में प्रभु ने डेविड को चुना। திரும்ப தாவீதை கொண்டு வருகிறார். डेविड बोला, मैं प्रभु तेरे लिए भवन बनाऊंगा। ஆண்டவரே, நான் உமக்காக ஒரு ஆலயம், प्रभु ने बोला, तेरा हाथ से मैं भवन नहीं बनाऊंगा, நீ உன்னுடைய கையினாலே तूने बहुत लहू बहाया है, நிறைய ரத்தம் சிந்திருக்கிறார். मैं तेरे बेटे के हाथ से भवन बनाऊंगा। அவருடைய மகன் மூலமாக, फिर उसका बेटा सोलेमन आया, அதுக்கு பிறகு அவருடைய மகன் तो சாலமோன் सुलेमान ने बहुत बड़ा मंदिर बनाया प्रभु के लिए। பெரிய சபையை கட்டினார். अभी प्रभु ये मंदिर में आके वास कर रहा है। கர்த்தர் இந்த சபையில வாசம் பண்ணினார். आदम के बाद आटिका में वास किया, முதலாவது ஏதேன் தோட்டத்தில், जंगल में वास किया, வனாந்தரத்தில் अभी वो ये मंदिर में आके वास करेगा। தேவன் இந்த சபையில இருந்தார். लेकिन इजराइल फिर से पाप किया, ஆனால் தேவனுடைய ஜனம் फिर पराये देवता के पीछे चले गए। தவறான வணக்கம், वो वचन जो 40 साल प्रभु जंगल में चला, எதுவரைக்கும் 40 வருஷம் वो वचन लाके इस मंदिर में रख दिया। அந்த வார்த்தை கொண்டு வந்து, अभी प्रभु ये मंदिर से बात करना शुरू ஆனால் किया। தேவன் இந்த சபையிலிருந்து பேச வருகிறார். लेकिन जब ये लोग अविश्वास प्रकट எப்பொழுது किए, அவர்கள் அவிசுவாசப்பட்டார்கள், प्रभु ने नबूकदनेस्सर को भेजा, அப்பொழுதுதான் தேவன் நேபுகாத்நேச்சரை ये मंदिर को जला दिया। இந்த சபையை, இந்த கட்டடம், अभी प्रभु किधर जाए? இப்பொழுது தேவன் எங்க இருப்பார்? सोने से मंदिर बनाया, திரும்ப தங்கத்தினால ये கட்டினார். सब सोना लूट के लेके गया। இந்த தங்கத்தை எல்லாம் கொள்ளையடித்து, प्रभु ने वो वचन को वहां से निकाल दिया। அந்த வார்த்தை அங்கிருந்து வெளியே போய், अभी फिर इजराइल के पास मंदिर नहीं, இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில சபை मार के तीतर भीतर हो गए। எல்லாம் அங்கிருந்துமா, दानियल, शद्रक, नबेदनेगो ये लोग इधर बेबीलोन में आ गए। தானியேல், நேபுகாத்நேச்சர் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு, अभी ना घर है, ना दार है, ना मंदिर है, कुछ नहीं है, विध्वस्त हो गया। அவங்களுக்கு சபை கிடையாது, வேதம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. लेकिन परमेश्वर ने आइजाया के द्वारा भविष्यवाणी किया ஆனால் था, கர்த்தர் ஏசாயா மூலமா, एक कुंवारी गर्भवती होगी, ஓ ஒரு கன்னிகை वो एक पुत्र जनेगी, அவர் ஒரு குமாரன், उसका नाम इम्मानुएल रखा जाएगा। வருவார். परमेश्वर हमारे साथ। ஓ தேவன் என்னோடு देखो இருக்கிறார். वो हमेशा वही वादा करता है, मैं तुम्हारे साथ रहूंगा। எப்பொழுது சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன். हमारा संदेश का शीर्षक है, परमेश्वर किधर वास करता है। தேவன் எங்கே வாசமா இருப்பார்? उसके बाद में हम देखते हैं कि परमेश्वर ने अपने वचनों के द्वारा एक शरीर लेके आया। கர்த்தர் வார்த்தையினால் ஒரு சரீரத்தை கொண்டு வருகிறார். अब इसके अंदर परमेश्वर 33.5 साल था। இந்த சரீரத்துக்குள்ள தேவன் 33 வருஷம் வாசமா, ये शरीर मरियम के पेट से आया, இந்த சரீரம் மரியாளுடைய வயிற்றிலிருந்து வந்தது. ये मिट्टी का शरीर था, இது மண்ணான ஒரு சரீரத்தை, लेकिन प्रभु उसके अंदर वास करता था। தேவன் அந்த சரீரத்துல வாசமா कोलोसियन 2:9 में पढ़ के देखिए। கொலோசியர் 2:9 எழுதி இருக்கிறது. ஏனென்றால் தேவ தத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. परमेश्वर का परिपूर्णता उस देह में सदैव वास करती थी। தேவனுடைய பரிபூரண நிலை அவருக்குள் வாசமாயிருந்தது. सो जो भी परमेश्वर हमने देखा, वो अनादि काल का परमेश्वर, நாம் முதலாவது பார்த்தோம், தேவன் எப்படிப்பட்ட நிலையாக, वो सर्व समर्थ परमेश्वर, எல்லாவற்றையும் वो நிரப்புகிறவர், सर्वव्यापी परमेश्वर, எல்லாத்துக்கும் நிறைவு, उसको आदि नहीं, अंत नहीं, அவர் ஆரம்பம் இல்ல, उसको कोई सीमा नहीं, அவருக்கு ஒரு वो सर्वज्ञानी परमेश्वर, எல்லாவற்றையும் அறிந்தவர், जितना परमेश्वरत्व है எப்படிப்பட்ட குணாதிசயம் वो நிறைந்தவர், सब अभी ये शरीर में आ गया। அந்த நிலை பூரா இப்பொழுது இயேசுக்குள்ளாய் வந்தது. हालेलुया। हालेलुया। साधु सुंदर सिंह पूछता है प्रभु சாது को, சுந்தர் சிங் ஒரு முறை கேட்கிறார், आपको सबसे अच्छा जगह किधर लगता है? உனக்கு மிகவும் நல்ல இடம் எங்க இருக்கிறது? प्रभु ने बोला, मनुष्य का हृदय में रहना मेरे को बहुत पसंद है। சாது சுந்தர் सिंह பார்த்து கர்த்தர் சொன்னார், மனுஷனுடைய இருதயத்தில் फिर वो पूछता வாசம் है, फिर सबसे कठिन जगह आपका क्या था? ஆண்டவரே, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது எது? वो मरियम के पेट में 9 महीना था मैं, वो सबसे कठिन समय था। சொல்றார், 9 மாசம் மரியாதை வயிற்றுல இருந்ததா எனக்கு வேதனை. लेकिन आज मुझे विश्वासियों के अंदर वास करना पसंद இன்னைக்கு है। தேவன் விசுவாசிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். अब ये शरीर को प्रभु ले जाकर क्रूस पे मार दिया, இந்த சரீரத்தை தேவன் சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்தார். क्योंकि पापी मनुष्य का उद्धार करा के वापस आत्मिक बनाने के लिए उसको क्रूस पे मरना था। மனிதனை பரிசுத்த நிலைக்கு கொண்டு வரும்படியாக தேவன் சிலுவையிலே மரித்தார். दूसरा कोरिन्थियों की किताब 5 अध्याय 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21 वचन 21வது வசனம். क्या लिखा है? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை
நமக்காக பாவமாக்கினார். हमारे लिए वो गुनहगार बन गया। நமக்காக பாவம் ஆனார். वो पापी नहीं था, அவர் பாவி அல்ல. उसके शरीर में कोई पाप नहीं थी। அவர் சரீரத்துல ஒரு பாவம் இல்லை. यूहन्ना 1:13 के अंदर लिखा है, யோவான் 1:13 वो ना लहू से அவர் இரத்தத்தினால ना शरीर की इच्छा से அல்ல, परंतु परमेश्वर से उत्पन्न हुआ है। தேவனாலே பிறந்தவர். लेकिन फिर भी उसको क्रूस पे क्यों मरना पड़ा? ஏன் அவர் சிலுவையில் மரித்தார்? मेरे वजह से वो पापी ठहराया गया। எனக்காக ஒரு பாவமா इस शरीर को बचाने के लिए वो अपना शरीर क्रूस पे लेके गया। நம்மை விடுதலை செய்வதற்காக அந்த சரீரம் ये हमारा मिट्टी का देह है, இது நம்முடைய சரீரம். ये हमारा आत्मिक देह है। என்னுடைய ஆவிக்குரிய हमारे आत्मिक देह से हम मिट्टी के देह में आ गए। என்னுடைய ஆவிக்குரிய சரீரம் इस मिट्टी के देह में से हमें आत्मा में ले जाने के लिए वो मिट्टी बन के आया அப்பொழுது மண்ணான சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய நிலையில் கொண்டு और अपना आप को बलिदान दिया। தன்னைத்தானே பலியாக हमें खरीद लिया वो। நம்மை அவர் வாங்கி इस கொண்டார். मिट्टी के दासत्व से हमें बाहर निकाला। நம்மை அந்த மண்ணான அடிமையிலிருந்து வெளியே கொண்டு और வருகிறார். हम क्या देखते हैं? நாம் என்னதை பார்க்கிறோம்? उद्धार का काम को पूरा करके ரட்சிப்பின் வேலையை முழுவதுமாக सबके செய்தார். देखते देखते वो आसमान पर उठा लिया அவர் गया। எல்லாவற்றையும் செய்து முடித்து ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். उस शरीर के अंदर वो वास करता था आत्मा। அந்த சரீரத்துக்குள்ள தேவ ஆவியானவர் उस இருந்தார். समय एक ही शरीर में वास करता அவர் था। ஒரே ஒரு சரீரத்தில் வாசமா இருந்தார். वो शरीर था प्रभु यीशु मसीह का அந்த शरीर। சரீரம் இயேசு கிறிஸ்துவின் சரீரம். उसने फूंकार डाला, அவர் ஊதினார், फू करके फूंका, பூ என்று ஊதினார். आत्मा लो। ஆவியை பெற்று अभी जो आत्मा एक शरीर में थी वो अभी अनेक शरीर में आ गई। ஒரே ஒரு ஆவி அவருக்குள்ள இருந்து வெளியே வந்து अनेक சரீரத்துக்குள் வாசமா இருந்தார். वही था पेंतिकोस्त का दिन। அதுதான் பெந்தேகோஸ்தே திருநாள். वो आके सब में वास करने அவர் लगा। எல்லாருக்குள்ளே வாசம் பண்ண விரும்பினார். वो एक शरीर में था। முதலாவது ஒரு சரீரத்தில் இருந்தார். पुराना नियम में பழைய ஏற்பாட்டிலே आत्मा जाता था आता था, ஆவியானவர் போகிறார் வருகிறார். लेकिन नया नियम में ஆனா புதிய ஏற்பாட்டில वो जब आ गया தேவன் வந்தார், वो आपको रैप्चर में ही लेके அவர் जाएगा। எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் கூட இருப்பார். पुराना नियम ऐसा नहीं था, பழைய ஏற்பாட்டு அப்படி அல்ல. क्योंकि प्रभु आत्मा बन के नहीं आया। தேவன் ஆவியாக வரவில்லை. प्रभु का आत्मा लोगों के साथ साथ था, தேவனுடைய ஆவி இருந்தது, सिमसोन के साथ था, சிம்சோனோடு இருந்தது, न्यायियों के साथ था, நியாயாதிபதிகளோடு मूसा के साथ था। மோசேயோடு இருந்தது. लेकिन कभी कभी मूसा को गुस्सा भी आ जाता ஆனா था, சில நேரத்துல மோசே கோபப்படுகிறார். प्रभु का आत्मा चला जाता था। அப்புறம் தேவ ஆவி அவனை விட்டு सिमसोन दिलाले के पास जाता था, சிம்சோன் प्रभु का आत्मा चला जाता था। தேவனுடைய ஆவி வெளியே लेकिन आज प्रभु का आत्मा आपके अंदर आया है, இன்றைக்கு தேவனுடைய वो आपको छोड़ के जाता नहीं அவர் है, நிச்சயமா உங்களுக்கு वो आपको तैयार कर रहा है, அவர் உங்களை முழுவதுமாய் சரி रैप्चर के लिए तैयार कर रहा है। ரேப்சர்க்காக தயார் செய்கிறார். प्रसिद्ध 1 के अंदर लिखा है, அப்போஸ்தலர் நடபடிகள் वो आकर सब में वास हो गया। நமக்குள்ளே வாசம் 120 लोगों के अंदर आत्मा जलती हुई फड़फड़ाती दिखाई दी। 120 பேருக்குள்ள முதலாவது ஒரு வாசம் பண்ணினார். अभी प्रभु कहता है कि मैं जल्द आऊंगा, நான் சீக்கிரமாய் வருகிறேன், मैं तुम्हारे साथ जगत के अंत तक रहूंगा। உலகத்தின் முடிவு இந்த சகல और उसने अपने वायदे को पेंतिकोस्त का दिन पूरा किया। அவர் நம்முடைய வார்த்தையை முழுவதுமாக वे लोग आत्मा से भरे हुए लोग थे। நாம் எல்லாரும் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறோம். देखने वाले को ऐसा लगता था ஜனங்கள் பார்த்தார்கள், ये लोग नशे में हैं। இவர்கள் போதையில் இருக்கிறார்கள். वो कौन से नशे में थे? எப்படிப்பட்ட நிசால இருக்கிறார்கள்? परमेश्वर के आत्मा से भर गए वो लोग। தேவனுடைய ஆவியினாலே अभी நிரப்பப்பட்டார்கள். वो नशा जो है இந்த போதையானது वो बहुत जबरदस्त नशा है। அது மிகவும் பலமுள்ளதாக இருந்தது. अभी वो नशा जब तक से हम लोग को लग गया, அந்த நசா எப்பொழுது நமக்குள்ள வருகிறது, अभी हम लोग को क्रिकेट नहीं मालूम, फुटबॉल नहीं मालूम, सिनेमा नहीं मालूम, कुछ भी नहीं मालूम। இப்பொழுது உலகத்துல நடக்கிற ஃபுட்பால் கிரிக்கெட் எதுவுமே நமக்கு தெரியாது. पहले हमेशा फुटबॉल ग्राउंड में पड़े रहते थे, இப்பொழுது நாம அந்த கிரவுண்ட்ல ஒரு क्रिकेट मैच में पड़े रहते அந்த थे, கிரிக்கெட்ல போய் காத்து सब दुनियादारी के अंदर पड़े रहते थे। பிரகாரமா காரியம். अभी मालूम नहीं कौन सा मैच किधर चल रहा है, இப்பொழுது எனக்கு தெரியாது எங்க अभी என்ன कौन सा सिनेमा चल रहा है, कौन सा हीरो आया, कुछ नहीं मालूम। இப்பொழுது எந்த ஹீரோ வருகிற எந்த படம் ஓடுற தெரியாது. बचपन में रजनीकांत का फोटो इधर लगाते थे, ரஜினிகாந்தோட போட்டோ முதலாவது अभी मालूम नहीं वो जिंदा है कि मर गया करके, இப்போ ஒரு உயிரோட இருக்கிற क्योंकि अभी दूसरा नशा में आ गया हम लोग। இப்பொழுது நாங்கள் வேற ஒரு போதை, अभी हम पवित्र आत्मा के नशे में हैं। இப்பொழுது பரிசுத்தாவினுடைய अभी सिर्फ प्रभु के राज्य की तरफ हमारी नजर है। அந்த தேவனுடைய சமூகத்தை நோக்கி पौल बोलता है मैं नशे में धुन हूँ, பவுல் சொல்கிறான், நான் ஆவியில நிறைந்திருக்கிறேன், मैं प्रभु में भर गया हूँ। நான் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். बड़े लोग मुझे पागल कहे, என்னை எப்படி நீங்க பைத்தியம்னு சொன்னாலும் पागल ही सही, நான் பாகலான்னு हे சொல்றேன். अग्रिप्पा पागल हूँ मैं। நான் उन्मेले கிறிஸ்துவுக்காக பைத்தியம். अग्रिप्पा राजा को बोला उसने, அந்த அகிரிப்பா ராஜாப்பா சொல்கிறார், बोले तू बहुत पागल है ज्ञान के वजह से। நீ உண்மையிலே படி, बोला हाँ मैं पागल हूँ, நான் உண்மையிலே मेरे பைத்தியம், मसीह के लिए मैं पागल हूँ। கிறிஸ்துவுக்காக वो பைத்தியக்காரன். नशे में है। நான் அவன் அந்த போதையில் ओ இருக்கிறேன். नशेड़ी आदमी जो है ना,
எப்படி அந்த போதையில இருக்கிறபடி हम लोग बोलते हैं वो बेवड़ा है बेवड़ा है बेवड़ा है, நம்ம சொல்றோம் ஒரு குடிகாரன், लेकिन उसका क्वालिटी अच्छा क्वालिटी बहुत है उसके ஆனா अंदर, அவனுக்குள்ள சில நல்ல குணம் இருக்கு, अच्छा क्वालिटी बहुत रहेगा उसको। குடிகாரங்களுக்குள்ள சில நல்ல குவாலிட்டி இருக்கு, वो कभी झूठ नहीं बोलेगा। அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க। हम लोग बाइबल लेके चर्च में आके झूठ बोलेगा, நம்ம பைபிள் வச்சுட்டு கூட பொய் சொல்லிடுறோம், लेकिन वो नौटंक अंदर जाएगा, सब सच्चाई बाहर आएगा उसके अंदर से। இவ்வளவு கொஞ்சம் புடிச்சுதான் போதும் உண்மைதான் वो பேசுவோம், कभी झूठ नहीं बोलेगा। அவன் பொய் சொல்ல மாட்டான்। बोलो हालेलुया। ஹalleluya। हम लोग प्रार्थना करके झूठ बोलेंगे, நம்ம ஜெபம் பண்ணி பொய் சொல்லுவோம், लेकिन वो दारू पी के सच बोलेगा। ஆனா அவன் சாராயம் குடிச்சு கூட உண்மைதான் சொல்லுவான்। दारू पीने वाले के पास कोई दुश्मनी नहीं, அவன் கூட யாரும் விரோதிக்க மாட்டாங்க, सब दोस्त उसका, அவங்க நிறைய குடிகாரங்க सब लोग से हंसेगा। எல்லாரோட சேர்ந்து पीने के बाद में ठीक है, குடிகாரங்க குடிச்ச பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, उसको कोई दुश्मन नहीं। அவங்களுக்குள்ள விரோதம் இல்லை। हम लोग बाइबल लेके आकर बैठ के उससे बात नहीं करेंगे, நம்ம பைபிள் கொண்டு வந்து பக்கத்துல எங்களோட चर्च में बैठ के इससे प्रेज लॉर्ड नहीं करेंगे। நம்ம மற்றவங்களோட वो दारू पी के सबसे खुशी में रहेगा। அவன் சாராயம் குடிச்சு எல்லாரோட சந்தோஷத்துல இருக்கான்। हालेलुया। ஹalleluya। दूसरी बात उसका क्वालिटी, இன்னொரு அவனுடைய நிலை, वो विश्वास से चलता है, அவன் விசுவாசத்துல போகிறான், आकी से नहीं, பார்த்த இல்ல, विश्वास पे चलता हो। அவன் விசுவாசத்துல ஆடி போயிருவான் சரியா। हम लोग बोलते हैं विश्वास में चलते, लेकिन नहीं चलते। ஆனா நம்ம விசுவாசத்துல நடக்கும்னு சொல்லுதோம், लेकिन वो शराब पीने का बाद विश्वास में चलेगा, ஆனா அவன் ரொம்ப குடிச்சு ऐसा लगेगा अभी गिरने वाला है, அவனுக்கு விழப்போற நிலையில नहीं गिरेगा, वो बराबर जाएगा घर அவன் पे। தன்னுடைய வீட்டுக்கு கரெக்டா विश्वास से चलता है वो, அவன் விசுவாசத்துல போகிறான், उसके पास कोई दिल में नफरत नहीं। அவனுடைய இருதயத்துல ஒண்ணு இல்ல, दारू पीने के बाद ही वो बात करेगा, அவன் சாராயம் குடிச்ச பிறகு पूरा पुराना स्टोरी निकालेगा, எல்லாம் பழைய கதையெல்லாம் சொல்லிடுவான், छोटे बच्चे लोग से बात करेगा, சின்ன பிள்ளைகிட்ட கூட பேசுவான், छोटा बच्चा बन जाएगा। சின்ன பிள்ளைய மாறிடுவான்। हम लोग घमंड में चढ़ जाएगा चर्च में आके, நம்ம பெருமையில लेकिन वो दारू पी के नम्र हो जाता है। ஆனால் அவன் குடிச்சிட்டு தாழ்மை ஆயிட்டான், वो छोटे बच्चे लोग से भी अच्छा बात அவன் करेगा। சின்ன பிள்ளைகிட்ட கூட பேசுவான்। आपको समझ गया ना नशा क्या है? நெசானா என்ன? ये वाला नशा चाहिए अपने को। நமக்கு இப்படிப்பட்ட ஒரு போதை வேணும்। वो दुनिया का नशे में इतना सच बोलता है, அவன் உலகத்துல இப்படி உண்மையை சொல்லுவான்। हम लोग तो पवित्र आत्मा के नशा में है। நான் பரிசுத்த ஆவியில நிரம்பி सबसे मिलना है, எல்லாரோட பேச, सबसे प्रेज लॉर्ड करना है। எல்லாரோட பேசுற, कोई भी रहो, யாராவது वो उसकी शिक्षण बराबर नहीं है। அவருடைய போதனை हम बोलेंगे वो नरक में जाएगा, நீ நரகத்துல போவ, काय को नरक में भेज रहे हो उसको? அதுக்கே நம்ம நரகத்துல उसके அனுப்புறோம்। लिए प्रार्थना करो सच्चाई में आने के लिए। சத்தியத்துல வருவதற்கு ஜெபம் பண்ணுங்க। हमारा चर्च छोड़ दिया, நம்ம சபையை விட்டுட்டா सीधा नरक में जाएगा, அவன் नरகத்துல போயிடுவான்। नरक का कॉन्ट्रैक्टर है ये। இவன் नरகத்தை கான்ட்ராக்ட் எடுத்தவன்। हमारे एंड टाइम वाले लोग बहुत कॉन्ट्रैक्टर बन गए नरक நிறைய का। அந்த கடைசி கால செய்தி, हमारा चर्च छोड़ा वो नाश हो गया। ஒருவேளை நீ விட்டுட்டா அவன் அழிஞ்சிருவான்। ऐसे कैसे? प्रभु का राज्य किसी के हाथ में थोड़ी दिया गया। தேவன் யாரிடத்திலேயும் ராஜ்யத்தை सो मसीह में मेरे प्रिय लोगों, जब पवित्र आत्मा का नशा आ जाता है, பரிசுத்தருடைய நிறை खुदावन तुम में रहने के लिए आता है। கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண तुम परमेश्वर के मंदिर हो। நீயே தேவனுடைய ஆலயமாய், जो ये शरीर को नाश करेगा, परमेश्वर उसको नाश யார் करेगा। தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பான जो தேவன், अनादिकाल का परमेश्वर, அனாதியான जिसने सूरज और चंद्रमा को बनाया, சூரியனை நட்சத்திரை जो समय में नहीं आया, அந்த சமயத்தில் जिसको उम्र नहीं है, அவருக்கு वयது இல்ல, वो तंबू में आकर वास किया கூடாரத்தில் வாசம் பண்ணார், और उनके साथ साथ चला। அவர் மனிதரோடு उसके நடந்தார்। बाद वही परमेश्वर उस संदूक के वचन के साथ में सुलेमान का मंदिर में आया, திரும்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உடன்படிக்கை பெட்டியில் வாசமா இருந்தார்। वो मंदिर गिरा दिया गया। திரும்ப அந்த சபை फिर परमेश्वर वही आकर एक इंसान बनकर देहधारी होकर அதே ஆவியான தெய்வம் ஒரு மனிதனாக வந்து மனுஷனோட வாசம் பண்ணார்। उसके अंदर रहा 3.5 साल ये धरती पे सेवा करते। சரீரத்துக்குள்ள 3 வருஷம் வாசம் பண்ணார்। उसके बाद वो शरीर क्रूस पे लेके गया, திரும்ப அந்த சரீரம் சிலுவையில் वो அடிக்கப்பட்டு, शरीर क्रूस पे मारकर स्वर्ग में उठा लिया गया। அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிரோடு எழுந்து फिर वो பரலோகத்தில் आत्मा बनकर कलीसिया के अंदर आ गया। இப்பொழுது கர்த்தர் ஆவியானவராய் சபையில் வருகிறார்। अभी वो कलीसिया के अंदर है। இப்பொழுது சபைக்குள்ளே வாசம், जो विश्वासी लोग हैं उसके अंदर वो वास करता है। விசுவாசிகளுக்குள்ள வாசம், अभी इनको लेने के लिए वो फिर से आने वाला है। இப்படிப்பட்ட ஜனங்களை சேர்க்க திரும்ப வர इसको ही बोलते हैं हम लोग रैप्चर, हालेलुया। उसने यूहन्ना 14 में बोला, யோவான் 14 मैं जा रहा हूँ நான் போகிறேன், तुम्हारे लिए जगह तैयार நான் करने। உனக்காக ஆயத்தம் मैं जाऊंगा तो फिर से आऊंगा, நான் போய் திரும்ப வருவேன், तुम्हें ले जाऊंगा। நான் உன்னை जहाँ मैं रहूं वहाँ तुम भी रहोगे। நான் எங்க இருக்கிறேனோ அங்க परमेश्वर पर विश्वास करते हो, இடத்தில் நம்பிக்கை मुझ पर भी विश्वास करो। விசுவாசிங்க, मैं तुमसे कह के जाता हूँ, நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், मैं आ रहा हूँ। நான் வருகிறேன்। उसने वायदा करके गया। கர்த்தர் அப்படி வாக்கு 2000 साल हुआ, 2000 வருஷம் हम लोग उसके वायदे के लिए बैठे நாம் हैं। அந்த வாக்குத்தத்தத்தை वो बोला जब घर तैयार हो जाएगा நான் வீட்டை मैं आऊंगा तुम्हें लेने के लिए। திரும்ப வந்து உங்களை எடுத்து जहाँ मैं रहूंगा वहाँ तुम भी रहोगे। நான் எங்க இருக்கிறேனோ அங்க உன்னை वो
हमारे लिए घर तैयार करने அவர் गया। நமக்காக வீட்டை ஆயத்தம் बाइबल में जितना भी कलीसिया के बारे में प्रभु बात किया है, தேவன் எவ்வளவு சபைகளை பற்றி பேசுகிறார் उसको शादी से संबंध में जोड़ा है, அவர் திருமண ஐக்கியத்திலே அந்த சபையை रैप्चर शादी के साथ जोड़ा है, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் கூட கல்யாண दुल्हन को ले जाने का एक शादी के साथ जोड़ा है। எப்படி அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் திருமணத்தை போல ஆகிறது। मत्ती 25वां अध्याय में क्या बोला उसने? மத்தேயு 25வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார் 10 कुमारी थे, 10 குமாரிகள் दूल्हा को मिलने गए, அந்த மணவாளனை பார்க்க 5 मूर्ख ठहरे, 5 பேர் புத்தி இல்ல, 5 शाने चले गए, அந்த புத்தியில் ஒரு लेकिन 10 के 10 कुमारी थे, ஆனா எல்லாருமே அவங்க उनके கன்னிகைகள், पास तेल था, அவங்களுக்கு எண்ணெய் இருந்தது, पवित्र आत्मा, பரிசுத்தாவி उनका இருந்தது, पास दीवट था, அவங்களுக்கு தீவட்டி, परमेश्वर का वचन, தேவனுடைய வார்த்தை। फिर भी उसमें से कुछ लोग रह गए। ஆனால் ஒரு சிலர் வித்தியாசமா तो वो जो जाना है वो रैप्चर है। அது எடுத்துக்கொள்ளப்படுது। आधी रात को धूम मची, ஆனா சரியாக இரவு நடுநிலையிலே ஒரு பெரிய दूल्हा आ रहा है, மணவாளன் வருகிறார்। किसको लेने के लिए आ रहा है? யாரை எடுத்துக்கொள்ள? दुल्हन को लेने के लिए आ रहा है। மணவாட்டி எடுத்துக்கொள்ள வருகிறார்। अब वो दूल्हा और दुल्हन का बारे में देखो, रैप्चर इसी को बताता है। அங்க மணவாளன் मणवाटिயாக சொல்கிறார்। 2 कोरिन्थियंस चैप्टर 11 वर्स 2 में पौल क्या कहता है? 11வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், मैं तुम्हें कुमारी की नाई நான் உங்களை கற்புள்ள கன்னியை एक पुरुष के हाथ में सौंपा है। கிறிஸ்து ஒருவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன்। कुमारी की नाई, நான் कन्निகையாக शुद्ध कुमारी की नाई, பரிசுத்த கன்னிகையாக एक पुरुष के साथ तुम्हारी बात लगाई है। அந்த கிறிஸ்து மணவாளனோடு फिर शादी के बारे में बात, அதுவும் திருமணத்தை प्रकटीकरण 19वां अध्याय में आएंगे। வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது एक அதிகாரம்। शादी तैयार हो रही है, ஒரு பெரிய திருமணம் उसका दुल्हन अपने आप को तैयार किया है। தன்னைத்தானே फिर ஆயத்தப்படுத்தி प्रभु ने शादी की बात करी। திரும்பவும் फिर கல்யாணம்। प्रभु ने बोला, एक शादी में एक आदमी बिना कपड़े का बैठा था, அங்க ஒரு மனுஷன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருந்தார்। उसको पूछा कपड़ा किधर है? சமயத்திலே கல்யாண வஸ்திரம் எங்கே? शादी का पोशाक नहीं है उसके पास। அவனுக்குள்ள கல்யாண வஸ்திரம் இல்லை। इसका मतलब ये दरवाजे से नहीं आया, அவன் கதவு வழியாக வரவில்லை। जो दरवाजे से आएगा उसको शादी का पोशाक देते, कपड़े पहनाते, அவன் சரியான வழியா வந்தா அவனுக்கு துணி எல்லாம் கிடைச்சது। लेकिन इसके पास कपड़ा नहीं है। இவன் இடத்துல துணி இல்லை। इसको उठा के बांध के बाहर फेंक दो। இவனை கட்டி அழுகையான फिर இடத்துல प्रभु ने एक शादी का उदाहरण दिया, அதுலயும் கூட திருமணத்தை பெற்றான்। जाके लोगों को बोलो आओ मेरे शादी की दावत में। திரும்ப சொல்லுகிறார் எல்லாரும் வாங்க என்னுடைய कोई बोला मैंने बैल खरीदा, कोई बोला मैंने खेती खरीदा, நிலம் வாங்கினேன், कोई मैंने जमीन खरीदा, நிலம் வாங்கினேன், अभी अभी मेरा शादी हुआ है। இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆனது। बहाने बनाए। இப்படி ஏதோ ஒரு इसका मतलब प्रभु वो भी शादी की बात कर रहा அதை है। கூட கர்த்தர் திருமணத்தை ओ பற்றி पूरा बाइबल खुदावन हमारे साथ शादी की बात में बात எல்லா इसका जोड़ता இடங்களிலும் है। திருமணத்தையே பற்றி கர்த்தர் यहाँ वो आएगा हमें ले जाने के लिए। கர்த்தர் இங்க வரும்போது நம்ம एक எடுப்பதற்கு बहुत बड़ा शादी आसमान पे होने वाला है, பெரிய மத்திய ஆகத்தில் திருமணம் और वो நடக்கும்। शादी के ऊपर होते होते जमीन में एक बहुत बड़ा युद्ध होने वाला है। ஆனால் அங்க மேல திருமணம், பூமியிலே யுத்தம்। वो 3rd वर्ल्ड वॉर। அதுதான் 3வது உலக। यहाँ पर हाय हाय होगा, அங்க ஐயோ ஐயோ என்று लेकिन दुल्हन प्रभु के साथ वो आसमान पर भोजन மத்திய करेगी। ஆகத்தில் இருப்பார்கள்। उसको प्रभु आसमान पर रखेगा, அவர்கள் மத்திய ஆகத்தில் கர்த்தர் उसके வைப்பார்। बाद प्रभु उसको धरती पे लेके आता है। அதுக்கு பிறகு திரும்ப ஆண்டவர் உலக शादी के बाद, திருமணத்துக்கு பிறகு क्योंकि बाइबल क्या बोलती है? வேதம் என்ன சொல்லுகிறது? बढ़िया प्रकटीकरण 19वां अध्याय 7 वचन। வெளிப்படுத்தல் 19 7வது வசனம்। और हम आनंदित और मगन हो हाँ और उसकी स्तुति करें, हाँ, क्योंकि मेमने का विवाह आप पहुंचा मेमने का विवाह पहुंचा है, और उसकी दुल्हन ने अपने आप को तैयार कर लिया है। उसकी दुल्हन अपने आप को तैयार कर लिया है। தன்னைத்தானே ஆயத்தப்படுத்தினார்। अभी आप देखो यहाँ पर दुल्हन लिखा है वो भाषा में, आपका तमिल में पढ़ो। நான் சந்தோஷப்பட்டு கழிவுண்டு அவருக்கு துதி செலுத்த கடவுள். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி मनवी, என்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று दुल्हन नहीं, அங்க மனைவின்னு போட்டிருக்கு, मनवी, उधर दुल्हन लिखा है। அங்க மணவாட்டின்னு போட்டிருக்கு। शादी होने के बाद वो दुल्हन नहीं रहता, वो मनवी बन जाता है। அது திருமணம் ஆன பிறகு அவர் மணவாட்டி அல்ல। तो शादी किधर हुआ? ऊपर। அப்ப எங்க கல்யாணம் ஆனது? शादी होने के बाद वो पत्नी बन के आती है। அவள் திருமணம் ஆன பிறகு மனைவியாய் तो மாறுகிறார்। एक लड़की के जीवन में ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில बाप के घर से आती है मंडप में முதலாவது அப்பா வீட்டுல இருந்து வருகிறாங்க, बेटी மகளை கொண்டு வருகிறாங்க। मंडप में बैठती है दुल्हन, அந்த மண்டபத்துல மணவாளன் இருக்கிறார்। मंडप से उतर के घर को जाती है पत्नी बन के। திரும்ப மண்டபத்துல இருந்து இறங்கி மணவாளனுடைய வீட்டுக்கு बेटी बन के आई, முதலாவது மகளா வருகிறார், दुल्हन बन के बैठी, அங்க மணவாளனா இருக்கிறார், पत्नी बन के गई। ஆனா மனைவி ஆகி हम लोग आज परमेश्वर के बेटे और बेटियां हैं। இப்ப நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் जब हम उठा लिए जाएंगे तभी दुल्हन बनेंगे, எப்பொழுது நாம் और எடுத்துக்கொள்ளப்படும் जब हम उसके साथ राज्य करने को आएंगे तभी पत्नी बन के आएंगे। அப்பொழுது திரும்ப வரும்பொழுது நாம் மனைவியாக வருகிறோம்। थोड़ा सा चेंज है, थोड़ा टाइम में கொஞ்ச நேரத்துல ஒரு மாற்றம்। लड़की इतना चेंजेस करके आता है, அது எப்படி எல்லாமோ சிங்காரித்து लड़का अपने घर में बैठा है,
அவன் தன்னுடைய வீட்டுல இருக்கிறான். वो उधर आके औरत खाना बनाया तो बोलेगा क्या तेरा माँ ने खाना नहीं सिखाया, क्या बोलेगा? அவன் சொல்லுவான், என்ன உங்க அம்மா உனக்கு சாப்பாடு பண்ணி लड़की கொடுத்து सब त्याग करके आ रही है, எல்லாத்தையும் தியாகம் माँ को பண்ணி बाप को भूल के। அந்த மனைவி அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டு बाप की जगह ससुरा आ गया, இங்க தகப்பனிடம் माँ की जगह सास आ गया, இப்ப எல்லா மாமியார் வந்து भाई की जगह सारा लोग आ गए। இப்ப சகோதரிடத்துல வேற पूरा रिश्ता बदल जाता है। எல்லா பழக்க வழக்கம் आपका और हमारा भी रिश्ता पूरा बदल गया நம்முடைய வாழ்க்கை जब हमने बपतिस्मा लिया। நாம் எப்பொழுது हमारा दुनियादारी सब मर गए, உலக பிரகாரமா दुनियावी भाई छोड़ के चले गए, உலக பிரகாரமான दुनियावी बहन लोग चले गए। உலக பிரகாரமான हमें प्रभु में एक नया परिवार मिला, தேவனுடைய हमें प्रभु में एक नया बाप मिला, हमें प्रभु में एक नया माँ मिला, கிறிஸ்துவுல ஒரு தாய் क्योंकि हम लोग अभी एक नए घर में शादी के लिए जा रहे हैं। हमारा पूरा रिश्ता बदल जाता है। மாறி बहुत त्याग हमारे जीवन में होना चाहिए, தேவனுடைய அன்பு நம்ம जैसा एक लड़की अपने घर में त्याग करके चली जाती है। எப்படி ஒரு மகள் தன்னுடைய வீட்டை अभी तो मोबाइल का जमाना है, व्हाट्सएप का जमाना है। இப்பொழுது மொபைல் வந்து விட்டது, अभी घर में बैठते फिर भी मोबाइल में वो उधर देख के बैठते, इधर देख के बैठती है। அவ மொபைல வச்சுட்டு அங்கங்க பார்க்காம அதே பார்ப்பாங்க. अभी जो बातचीत था फैमिली के अंदर वो खत्म हो गया, இப்ப ஒருவர் கூட பேசுகிற பழக்கமே இல்ல, प्रेम खत्म हो गया। அன்பு இல்ல. घर में आएगा बच्चा उधर मोबाइल फेसबुक में बैठा है, ये इधर ट्विटर में बैठा है, औरत व्हाट्सएप में बैठा है, आदमी इंस्टाग्राम में बैठा है। இப்ப ஆளுக்கு ஒரு மொபைல் எடுத்து ஆளுக்கு ஒரு பாகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. एक बार ऐसे खाना खाते खाते नई शादी हुई थी, आदमी ने बोला क्या तूने दाल बनाया पानी के वापी पे? அவ கேட்டாங்க, என்ன நீ வச்சிருக்கிற டால் வச்சிருக்கிற ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு. मैं कितना बार बोला खाना बनाने के टाइम व्हाट्सएप मत देख। நான் எவ்வளவு காலம் சொன்னேன் உனக்கு வாட்ஸ்அப் பார்க்காம நீ சாப்பாடு சாப்பிடு. औरत ने बोला मैं कितना बार बोला तुमको खाना खाने के टाइम व्हाट्सएप मत देख, दाल की जगह पानी डाला है चावल में। நீ தான் தண்ணியை ஊத்திருக்க டால் ஊத்துறதுல, நீ நான் சொல்லிருக்கேன் சாப்பிடும்போது அந்த மொபைல் பார்க்காதேன்னு. तो ये मॉडर्न जमाने में प्रेम खत्म हो गया। இப்ப அந்த அன்பு இந்த மாடல்ல போயிட்டு अभी सब व्हाट्सएप का जमाना, मोबाइल का जमाना, टेक्नोलॉजी का जमाना आ गया। டெக்னாலஜி தான் வந்து அதுதான் மனுஷர்களை दैविक के प्रेम जो है वो खत्म हो गई, மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பு पारिवारिक प्रेम जो है वो खत्म हो गई। குடும்ப அன்பு மாறுகிறது. अभी छोटे बच्चों को खाना खिलाने के लिए भी कार्टून दिखाना पड़ता है। இப்ப சின்ன பிள்ளையை சாப்பாடு கொடுக்கும்போது கூட காட்டன் कार्टून देखेगा तो खाना खाता है। அப்பதான் சாப்பிடுவாங்க அந்த குழந்தைகள். फिर वो बच्चा कार्टून देख के जब बच्चा पढ़ते थे वो भी फिर कार्टून की जैसे बात करते हैं, அது கூட காட்டன் தான் பேசும். क्योंकि बचपन से कार्टून दिखा के खाना खिला रहा है। காட்டனை பார்த்து பார்த்து தான் சாப்பிட்டு ये जमाने से बदल कर हमें सब एक नया गुण को प्राप्त करना है। ஆனால் இது எல்லா பழக்க வழக்கங்களை விட்டு जब ऊपर शादी हो जाती है தேவனோடு திருமணமான பிறகு हम लोग फिर से नीचे आते हैं, நான் திரும்ப கீழே வருகிறேன். सफेद घोड़े पे सवार होकर, தேவன் வெள்ளை राजाओं का राजा, ராஜாவுக்கு ராஜா, प्रभुओं का प्रभु, उसके पीछे बहुत बड़ी सेना है। பின்னால் ஒரு பெரிய சேனை வருகிறது. कौन है वो लोग? நிறைய जो लोग रैप्चर में गए थे நாங்களாம் वही लोग सेना बन के आ रहे हैं। கொல்லப்பட்டதுல போனவங்க बोलो தான். हालेलुया। हालेलुया। फिर 1000 साल ये धरती पे आप प्रभु यीशु के साथ रहेंगे। இந்த உலகத்துல 1000 வருஷம் கிறிஸ்துவோடு கூட இருப்பார்கள். अच्छे दिन आने वाले हैं, சீக்கிரமாக நல்ல நாள் வரும். ये अच्छा दिन है। இதுதான் நல்ல நாள். ये सरकार का अच्छा दिन नहीं है, இந்த சர்க்கார் நல்லதல்ல. ये अच्छे दिन आने वाले हैं। இதுதான் ஒரு நல்ல நாள். आपके लिए और मेरे लिए बाइबल आश्वासन देता है। நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வாக்கு. संसार के लिए न्याय है, இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு. संसार के लिए आफत है। உலகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. क्या हो रहा है हमारे चारों तरफ खबर, நாலு பக்கம் என்ன நடக்கிறது, महंगाई कैसे बढ़ रही है, எப்படி விலைவாசி கூடுது, आफत कितना बुरा होते जा रहा है, எவ்வளவு தவறான कितने காரியங்கள், युद्ध की चर्चा सुन रहे हैं, எவ்வளவு யுத்தத்தை பார்க்கிறோம், इजराइल कैसा फंसा पड़ा है। எவ்வளவு ये இஸ்ரவேல் सब बाइबल की भविष्यवाणी पूरी हो रही है, எல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். लेकिन उसका दुल्हन प्रभु के आने का इंतजार कर रही ஆனால் है। தேவனுடைய மனவாட்டியோ அவரை எதிர்பார்க்கிறது. हमें इससे कोई मतलब नहीं दुनिया में क्या हो रहा है, உலகத்துல என்னமோ நடக்கப்பட்டோம். क्योंकि हम दूसरे दुनिया के वासी है। ஆனால் நாமோ மேலே हमारा राज्य आने वाला है, நம்முடைய ராஜ்யம் வரப்போகிறது. उसमें शांति होगी, அங்கே சமாதானம் उसमें प्रभु का अनुग्रह रहेगा, தேவனுடைய கிருபை, उसमें अनंत काल की जीवन रहेगी। அனந்தக்கல் और फिर बाइबल क्या बोलता है, திரும்ப வேதம் சொல்லுகிறது. प्रकटीकरण 21 अध्याय வெளிப்படுத்த விசேஷம் 21வது அதிகாரம் 3 अध्याय 3 वचन 3வது வசனம். क्या लिखा है? மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டு, அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. हालेलुया। தேவனிடத்திலே அவர் வாசமாய் अब परमेश्वर किधर आया? இப்பொழுது தேவன் எங்கே வாசம் वापस वो मनुष्य के बीच में आया। திரும்பவும் தேவன் மனிதர் उत्पत्ति में किधर था वो? ஆரம்பத்துல எங்க இருந்தார்? मनुष्य के साथ था, மனுஷரோடு இருந்தார். फिर उनको बगीचे से बाहर निकाला, திரும்ப தோட்டத்தில் फिर वो उनके साथ तंबू में चला, திரும்ப ஒரு கூடாரத்தில் फिर இருந்தார். उसने आकर सुलेमान के मंदिर में रहा, திரும்ப சாலமோனுடைய फिर ஆலயம் वो एक देह बनाकर धरती पे आया। ஒரு சரீரத்தில் வாசம் उसके बाद वो कलीसिया के अंदर उतरकर 2000 साल आत्मा में चला। திரும்ப அவர்
அவர் ஆவியாக अभी वो आने वाला है आपको ले जाने के लिए। இப்படி எல்லாருக்கும் விட थोड़ा टाइम हम ऊपर रहने वाले हैं, நான் கொஞ்ச நேரம் बहुत लोग पर उठा लिए जाने वाले हैं। மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் यहूदियों की शादी, தேவனுடைய यहूदियों की शादी, யோசேப்புடைய திருமணம், यहूदी யூதருடைய கல்யாணம், और हमारा उठा लिया जाना, நம்முடைய எடுத்துக்கொள்ளப்படுதல், दोनों सेम है। இந்த ரெண்டு ஒரே प्रभु यीशु मसीह धरती में पैदा हुआ एक यहूदी बन के। இந்த உலகத்தில் தேவன் யூதராக வெளிப்பட்டார்। रोम का राज 9:5 में लिखा है वो शरीर से यहूदी बन के आया। உலக பிரகாரமாக கிறிஸ்துவானவர் யூத तो குலம்। यहूदियों के अनुसार उसका 8वां दिन खतना हुआ। 8வது நாள் அவருடைய விருத்தசனம் பண்ணப்பட்டார்। यहूदी रीत के अनुसार, அந்த யூதருடைய வழக்கத்தை और वो जो भी बात किया सब यहूदी रीत के अनुसार बात किया। இயேசுவுடைய போதனை எல்லாமே யூதருடைய வழக்கத்தின்படி। हमारा इधर पे, हमारे यहाँ पर நம்முடைய இங்க लड़की को பெண்கள் दहेज देना पड़े, ஏதாவது நம்ம ரொக்கம் கொடுக்கணும், हाँ, பணங்க இது தங்கம் கொடுக்கணும், उरपड़ी, ஆமா हाँ, दहेज देना पड़ता है, தங்கம் இதெல்லாம் கொடுக்கணும்। तभी लड़का लड़की कुछ लेके जाएगा। அப்பதான் அந்த மணவாளன் சேர்த்துக்கிடும்। कितना देगा पहला सवाल वो है। முதல்ல கேட்பாங்க எவ்வளவு பெண்ணுக்கு தருவீங்க, उसके बाद ही शादी की बात होती है। அதுக்கு பிறகுதான் திருமணம்। 10 तोला 20 तोला सोना। எத்தனை தோலா கொடுப்பீங்க, 20 10? एक तो बाप ने लड़की को पढ़ाया, முதலாவது தகப்பனா அந்த பிள்ளைக்கு इतना खर्चा किया उसको, எவ்வளவு செலவு பண்ணி बाद में उसको शादी के दिन में और भी उधार लेके बेचारे को दहेज भी देना पड़ता है। இன்னும் அவங்க கடன் வாங்கி। लेकिन यूदर में ऐसा नहीं है। ஆனா யூதிகள் அப்படி அல்ல। यूदर में लड़का आता है, யூதர்கள் वो पैसा देख के लड़की को लेके जाता है, அவர்கள் பணத்தை கொடுத்து மனைவியை கொண்டு क्योंकि போவார்கள்। उसका बाप ने जितना खर्चा किया वो लड़की के लिए वो सब दूल्हा का घर से देंगे। அது எவ்வளவு தகப்பனார் செலவு பண்ணார் அதெல்லாம் மணவாளன் கொண்டு கொடுப்பார்। ऐसा यूदर का नियम है। அது யூதருடைய வழக்கம்। वैसे प्रभु यीशु मसीह आया, அதே போல இயேசுவானவர் யூதர் अपना लहू दिया तुम्हारे लिए அவர் நமக்காக ரத்தத்தை और சிந்தினார், तुम्हारे साथ शादी की बात करी। நமக்காக திருமணத்துக்கு वो दाम दिया हमको, அவர்தான் हमने नहीं पैसा दिया दहेज, நாம் ஒண்ணுமே वो கொடுக்கல, अपना लहू बहुमूल्य लहू दिया। அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார்। उसके बाद में அதுக்கு பிறகுதான் तारीख मिलती है शादी की, அவருக்கு தான் நேரம் குறிக்கப்படுகிறது। और तारीख जो है दूल्हा नहीं देता, அந்த நேரம் மனைவி அல்ல, दूल्हा नहीं देता तारीख, மணவாளன் அல்ல, वो दूल्हे का बाप देता है। இவனுடைய அப்பா தான் சொல்கிறார்। वो तारीख देगा, அவங்க தான் அந்த कभी तारीख देगा जब घर तैयार हो जाएगा, लड़के का अलग घर बनता है। எப்பொழுது மணவாளன் தங்க ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தினாரோ அதுக்கு பிறகு। इधर हम लोग शादी करके लाएगा, एक रूम में 4 फैमिली रहेगा। இங்க கல்யாணம் கட்டி ஒரே வீட்டுல 4 பேர் இருப்பாங்க। उधर यहूदी में ऐसा नहीं है, யூதர்கள் அப்படி शादी करके आया और दोनों को अलग रूम, அவங்க திருமணமான அவங்க தனியா இருப்பாங்க, उनको अलग कमरा। அவங்க तनिயான ரூம்ல இருப்பாங்க। तो वो कमरा बनाने के लिए पिताजी को टाइम लगता है, அந்த வீடை கட்டுவதற்கு और தகப்பனார் पिताजी टाइम देगा, मेरा घर तैयार हुआ बेटा का, अभी शादी का दिन तय करो। என்னுடைய வீடு சரியாகி விட்டது என்று इसके लिए यीशु मसीह को पूछा, அதுதான் आप இயேசுவானவரை कभी கேட்டார்। आने वाले हैं? இயேசுவானவர் நீ எப்பொழுது यीशु बोला வருவீர்? मुझे नहीं मालूम, இயேசுவானவர் சொன்னார், நான் पिता को मालूम है, என்னுடைய அப்பாவுக்கு தான் तो தெரியும், मैं दूल्हा है, நான் மணவாளன், मैं तारीख नहीं दूंगा, நான் அந்த நேரம் तारीख मेरा बाप देगा। என்னுடைய அப்பா தான் और நேரம். लेकिन वो बोला मैं घर बनाने को जा रहा हूँ। நான் வீட்டை கட்ட போகிறேன்। अब वो चला गया घर बनाने। அவர் வீட்டை கட்ட जब घर तैयार होगा वो वापस आएगा। எப்பொழுது வீடு தயாராகுது जब वो लड़की को लेने को आता है दूसरे टाइम, அப்பொழுது அந்த மணவாட்டியை கொண்டு வருது। वो गांव में नहीं आएगा, அவர் வீட்டுக்கு வர वो மாட்டார், गांव का बाहर खड़ा रहेगा। அவர் வீட்டுக்கு வெளியே ஒரு इधर से लड़की को लेके जाके उसका रथ में बिठाना है। இங்க இருந்து கொண்டு போய் அவருடைய ரதத்தில் உட்கார வைப்பார்। पहला बार आया था वो, முதலாவது அவர் வந்தார், हमारे घर में आया था, நம்முடைய வீட்டுக்கு வந்தார், हमसे बातचीत किया। நம்மளோட பேசினார்। अभी वो घर में नहीं आएगा, இப்போ வீட்டுக்கு अभी वो गांव के बाहर मंडप में रहेगा। இப்போ மண்டபத்துக்கு தான், इधर से लड़की को उठा के ले जाएंगे, இப்போ மணவாட்டி அங்கதான் கொண்டு போவாங்க। इसीलिए अभी दूसरी बार हमारा दूल्हा जब आएगा இப்போ திரும்ப இயேசுவானவர் இரண்டாம் முறை वो घर में नहीं आएगा। அவர் வீட்டுக்கு வர மாட்டார்। इसलिए बोला देखो कोई बोलेगा यीशु इधर है, यीशु उधर है, मत जाना। சிலர் சொல்லுவாங்க கர்த்தர் அங்க இருக்காரு, वो जैसा गया बादलों पर वैसा आने वाला है, இப்படி வேகத்தில் எடுத்துக்கொள்ள वो मध्य आकाश में रहेगा மத்திய ஆகாயத்துல வருவார், और दुल्हन को उठाकर बादल पे ले जाएगा। அப்படியே எடுத்துக்கொள்ள வர। देखो यहूदी लोग ऐसे उठा के लेके जाते हैं, யூதர் இவங்க கூட அப்படியே தான் वो செய்வாங்க। घर में नहीं आएगा, வீட்டுக்கு வர वो மாட்டார், मध्य आकाश में மத்திய रहेगा। ஆகாயத்திலே उसके बाद वो जाकर அங்க போய் अपना कमरे में बंद हो जाएगा। அவர்கள் தன்னுடைய வீட்டிலே 7 दिन तक वो लोग बाहर नहीं निकलते। 7 நாள் வரைக்கும் வெளியே வர மாட்டார்। आपको और हमको यीशु मसीह ले जाने के बाद நம்ம எல்லாரும் இயேசுவானவர் எடுத்த ये பிறகு धरती में 7 साल चलता है। இந்த உலகத்துல 7 வருஷம் நடக்கும்। 3.5 साल 2 नबी लोग, 3 வருஷம் 2 और தீர்க்கதரிசி, 3.5 साल वो कृष्ण विरोध। 3 வருஷம்
தேவனுடைய 7 साल का संकट काल है धरती पे। மொத்தம் அந்த 7 வருஷம் ஒரு இக்கட்டான காலம். यीशु मसीह का दुल्हन और यीशु आसमान में 7 साल रहेंगे। இயேசுவின் மனவாட்டி மத்தியாக 7 साल के बाद दूल्हा बाहर निकल के आएगा அதுக்கு பிறகு 7 வருஷத்துக்கு திரும்ப வருகிறார். और नया घर में वो लोग वास करेंगे। புதிய வீட்டிலே வாசம். तो 7 साल के बाद आप और हम प्रभु आएगा धरती पर, नया पृथ्वी पे रहने के लिए आएगा। தேவன் ஒரு புதிய வானத்தை கொண்டு வருவார். सोने का शहर, ஒரு பெரிய தங்க மாளிகை, हीरे और मोती का जेवनार लगा हुआ दीवार। வேறுபட்ட கற்களால் அலங்கரிக்கப்பட்டது. आज जो सोना पाउंड पाउंड में बिकता है वो मेरा पैर के नीचे रहेगा। அப்பொழுது நாம் மேல போனா நம்முடைய கால்களுக்கு கீழே தான் அந்த தங்கமே. 50,000, 60,000, 70,000 तोला हो गया अभी। அது எத்தனையோ இப்போ ரேட் கூடிட்டு போயிட்டு. लेकिन ये शहर में मेरे पैर के नीचे सोना रहेगा। ஆனால் அந்த மகிமையான मैं उसमें चलने वाला हूँ। எல்லா தங்கத்தை மேல फिर प्रभु बोलता है अभी परमेश्वर अपने लोगों के बीच में आ गया। கர்த்தர் சொல்வார், நான் என் ஜனங்களுக்குள்ளே வாசம். हमारा संदेश का शीर्षक था நம்முடைய செய்தியாளர், प्रभु का वास स्थान किधर है? தேவனுடைய வாசஸ்தலம் எங்கே? आप ही है। நம்ம தான். आप ही के अंदर वो वास करते हैं। நமக்குள்ளதான் வாசமாய். आपके अंदर वो आके रहता है। நமக்குள்ளதான் வாசம். आपसे संगति करने के लिए तरसता है। நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர். हमारे पास टाइम नहीं है। நமக்குள்ள நேரம் हम இல்லை. लोग दिन भर काम करके घर को आते हैं, நம்ம நேரமெல்லாம் வேலை பார்த்து வருகிறோம். खाना खा के नहा के जल्दी सोने को देखते हैं। அப்படியே நம்ம தூங்கி 2 मिनट बिस्तर पे बैठ के प्रभु मैं सोने को जा रहा हूँ, நான் 2 நிமிஷம் ஜெபம் எடுக்கிறேன். ஆண்டவரே, நான் अच्छा स्वप्न दे, நல்ல சொப்பனம் தாரும். बुरा बुरा स्वप्न मत दे, अच्छा नींद आने दे, நல்ல தூக்கம் வரட்டும். कीड़ा मकोड़े से बचा, அந்த பூச்சிப்புழுல இருந்து कल का காப்பாத்து. दिन मेरे को दिखा। நாளைய நான் பார்க்கணும். सो गया। அப்படியே தூங்கி. पिताजी बैठता अपना, ஆனா பிதாஜி बेटा बात कर मेरे से, அரே கொஞ்சம் என்கிட்ட பேச நீ. टाइम नहीं है। எனக்கு நேரம் இல்லை. सवेरे उठा, அப்படியே காலையில लेट हो गया, லேட் ஆகுது. काम पे जाना அங்க है। அப்படியே ஓடி. प्रभु मैं जा रहा हूँ, கர்த்தாவே நான் போக. मेरा एक्सीडेंट नहीं होना चाहिए, எனக்கு வழியில எதுவும் நடக்க கூடாது. मेरे चोरी नहीं होना चाहिए, திருட ஆக கூடாது. सुरक्षित लेके जा, என்னை பத்திரப்படி सुरक्षित लेके आ। பத்திரமா கொண்டு पूरा 8 घंटा दुनिया में बिताया। உலகத்துல 8 மணி நேரம். प्रभु बोलते शाम को आएगा बेटा मेरे साथ बात करेगा। சாயங்காலம் வந்து கொஞ்ச நேரம் என் மகனே பேசு. फिर शाम को थक के आया हम लोग। அப்படியே ரொம்ப சோர்வாயிட்டு. हम लोग संडे स्कूल में छोटे बच्चे थे। சண்டே கிளாஸ்ல சின்ன சின்ன संडे स्कूल का सर पूछता था कितना बार प्रार्थना करते दिन में? எவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்ணீங்க? हम लोग बोलता 3 बार। 3 நாள். 3 कभी कभी எப்பவுமே सुबह नाश्ता में, விடியல்ல நாஷ்டால, दोपहर का खाना में, மத்தியானம் சாப்பிடும்போது, रात का खाना, ராத்திரி சாப்பிடும் 3 बार प्रार्थना करता हूँ। 3 நேரம் ஜெபம் जब பண்ணுவேன். खाना आएगा तभी प्रार्थना करते हैं। சாப்பாடு வந்தாதான் ஜெபம் பண்ணுவோம். ऐसे और कौन से टाइम पे प्रभु को याद करते हैं? திரும்ப நீங்க எப்போ ஆண்டவரை कोई நினைவு चाय दिया तो प्रार्थना करते हैं। சாயா இறந்தாதான் நினைவு வரும். बोलो हालेलुया। ஹalleluya. हमारे इधर एक नया नया ब्रदर आया था विश्वास में। முத ஒரு பிரதர் புதுசாக வந்தார். प्रार्थना करने का बहुत आवेश। அவர் ரொம்ப ஜெபம் பண்ண வாஞ்சை உள்ளவர். प्रार्थना शुरू करेगा तो घंटा घंटा चलते रहेगा, बोलते ஜெபம் பண்ண रहेगा। ஆரம்பிச்சா 1 மணி நேரம் கூடிரும். एक दिन गलती से हमारा पास्टर ने बोला ब्रदर रूबेन प्रार्थना करेगा खाना के लिए। ஒரு நாள் சொன்னா பிரதர் சாப்பாட்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. वो प्रार्थना चालू किया, प्रभु यीशु अभी गुजरात का भाई लोग के लिए प्रार्थना करता हूँ, அவர் ஆண்டவரே அந்த குஜராத்தில் உள்ள फिर பிள்ளைகளை पंजाब का भाई लोग के लिए प्रार्थना பஞ்சாப் करता हूँ, ரட்சிங்க, महाराष्ट्र का भाई लोग के लिए प्रार्थना करता மகாராஷ்டிரா உள்ள हूँ। பிள்ளைகளை ரட்சிங்க. वो सबको प्रार्थना कर रहा है, खाना ठंडा हो रहा है। இங்க சாப்பாடு குளிருது. पास्टर ने आंखें खोल के देखा क्या करने का। இப்ப என்ன செய்ய? मैंने बोला चालू करो। சாப்பிடுங்க நல்லா. हम लोग सब गाना चालू किया, நாங்க சாப்பிட वो सब प्रार्थना करके आमीन बोला, हम लोग का खाना भी खत्म हो गया। கடைசில ஆமென் சொல்லுவோம் நாங்க சாப்பிட முடிச்சு. अरे तुम लोग खाना खा लिया? சாப்பிடு. अरे पागल, हम तेरे को खाने के लिए प्रार्थना करने को बोला, गुजरात और पंजाब के लिए थोड़ी बोला प्रार्थना நான் करने। உனக்கு சாப்பாடு ஜெபம் பண்ண சொன்னேன், நீ பஞ்சாப் குஜராத்தி तब போயிட்ட. कोई लोग को प्रार्थना का मिल गया तो मौका चलते रहेंगे। சிலர் ஜெபம் பண்ண சொல்லியாச்சுன்னா அப்படியே கத்தியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. कोई कोई पास्टर लोग आते हैं प्रीचिंग करने के लिए, शुरू करेगा खत्म ही नहीं होएगा वो। சில பாசமெல்லாம் பிரசனத்தை ஆரம்பிக்க முடியாது. वो 1 घंटा 2 घंटा बोलते जाएगा, 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. टाइम का लिमिट ही नहीं है। அதுக்கு நேரம் लोग सुनता है क्या सोता है क्या कोई फर्क नहीं। பிள்ளைகள் கேட்காங்கடா தூங்குதாங்க. मैं जितना लाया उतना देके जाऊंगा। நான் எவ்வளவு கொண்டு வந்தேனோ அதெல்லாம் போட்டுட்டு தான் போவேன். और 2 बजे तो भी चिट्ठी भेजना पड़ता है, बंद करो प्रीचिंग अभी बहुत टाइम हो गया। திரும்ப சிட்டி கொடுப்பாங்க, சீக்கிரம் முடிங்க என்று. उनको बहुत शौक है बात करने का। சிலருக்கு பேசுறதுக்கு ரொம்ப இது. ये सब मनुष्य का विचारधारा है। எல்லா மனுஷனுடைய சுபாவம். जब प्रभु का आत्मा तुम्हें ले लेता है, தேவனுடைய ஆவி उसके मर्जी पर तुम चलना शुरू कर அவருடைய देते சித்தப்படியே நீங்க हो। और நடப்பீங்க. आज वो तुम में वास करता है। அவர் நமக்குள்ளே வாசம். इस शरीर को समझो पवित्र, இந்த சரீரம், इस शरीर को पाक रखो। இந்த சரீரத்தை जैसा பரிசுத்தம். इसके लिए साबुन लगाते हो, எப்படி நம்ம சரீரத்துல जैसा इसके लिए पाउडर लगाते हो, எப்படி நான் பவுடர் போடுகிறேன், वैसे तुम्हारा अंदर एक आत्मा है, நமக்கு உள்ள ஒரு ஆத்மா उसको இருக்கு. भी सजाओ।
அதையும் கூட அலங்கரிங்க, उसको भी तुम सुधारो। அதையும் நீங்க முன்னேற आपका अंदर एक हृदय है, நமக்குள்ள ஒரு இருதயம் இருக்கிறது, उसको भी साफ रखो। அதையும் சுத்தமாய் வைங்க, अपना शरीर को क्लीन रखो। நம்முடைய சரீரத்தை சுத்தமாய் வைங்க। ये शरीर में जो भी हम खाते हैं நம்ம உலகத்துல எதெல்லாம் சாப்பிடுகிறோமோ वो सब मल बन के निकलता है। அது எல்லாமே அப்படி வெளியே போகிறது। अगर 2-3 दिन तुम्हारा पेट साफ नहीं होएगा ஒருவேளை 3 நாள் நீங்க வந்து तुम बीमार पड़ जाओगे, நீ வியாதிப்படுவ, पेट दर्द होगा। வியாதி வந்து वैसे कपट, द्वेष, विरोध अपने दिल में रखेगा। சரீரத்துல உள்ள தவறான கடுவட் இப்படிப்பட்ட தப்பான கோபம் எரிச்சல் எல்லாம் உள்ள இருந்தா अपना दिल खराब हो जाएगा, நம்ம இருதயம் தவறாய் மாறி फिर हम विश्वासी बन के नहीं रह सकते। நம்ம விசுவாசியா இருக்க முடியாது। अपना घंटा गाड़ी आता है बाहर, நம்முடைய घंटा गाड़ी அந்த மணி அடிக்கிற வண்டி வருது, डेली कचरा देते हो, அந்த கச்சரை தினம் போடுவோம்। तुम बोलो एक हफ्ता में कचरा देगा ही नहीं, நான் ஒரு வாரம் கச்சரை போடவே மாட்டேன், तुम्हारा घर बास मारेगा। அது உன் வீடு தான் நாரி போகும்। इसके लिए तुमको डेली कचरा बाहर देना है। அதனால தான் தினமும் वैसे अपना मन को भी डेली साफ करना है, நம்முடைய இருதயத்தை अपने विचारों को भी डेली साफ करना है, நம்முடைய யோசனையை क्योंकि परमेश्वर पत्थरों में ईंट में नहीं रहता, தேவன் கல்லிலேயோ वो செங்கல்லையோ तुम में वास करता அவர் है। நமக்குள்ளே வாசமாய் खुदावन आप सबको बढ़िया आशीष। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்। ஆசீர்வாதம்। प्रार्थना में जाएंगे। प्रभु का नाम पे धन्यवाद। सबसे महान है प्रभु। अब वास करने वाला के बारे में प्रभु ने बात किया था। सचमुच प्रभु यीशु मसीह जैसा सृष्टि किया, ये दिन बगीचा में प्रभु आपके बच्चों का साथ रहता प्रभु, लेकिन आज के दिन प्रभु आप खुद सूर गिरा के हम सबको खरीद किया। मेरा अंदर आप वास करना चाहिए। आपका आगमन में प्रभु हम सब आपका वास आना चाहिए प्रभु। आपका आगमन तक प्रभु अपना आत्मा के साथ हम चलने के लिए, इच्छा के साथ चलने के लिए प्रभु कर देना। जो मैसेज दिया था प्रभु अपना आत्मा से भर के अब भी प्रभु बहुत लोगों सच्चाई में चलना चाहिए। प्रभु मदद कर, आत्मा से भर के यीशु मसीह के नाम से।